ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் பார்க்கலாமா? ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து நடராஜி வந்து ஜாகிங் வந்து கிளம்புறாங்க. நம்ம தம்பிக்காரனும் ஏன் எதுக்குன்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினா நான் இந்த மாதிரி ஹீரோ வந்து பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் வந்து நான் இப்பயே வந்து கிளம்புறேன். அதனால வீட்டுல இருந்து கூட நான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லும்போது நம்ம தம்பிக்காரன் பாத்தீங்கன்னா செம்மையா வந்து கலாய்க்கிறான் நம்ம ஹீரோயினை. பாத்தியா நான் சொன்னது எவ்வளவு வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆம்பளைங்க மட்டும் ஆம்பளைங்க மட்டும் தான் தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் செம்மையா வந்து வர்றாரு. நம்ம ஹீரோயினா சலிச்சவங்க கிடையாதுல்ல. அவங்க வந்து என்ன பண்றாங்க, தலையிலேயே நல்லா டங்கு டங்குன்னு தட்டிட்டு, ஆமாடா நீ சொன்னதுக்கு உண்மைதான், இப்ப என்ன பண்ண போற, போடா வேலையை பார்த்துன்னு சொல்லிட்டு தம்பிக்கே பாத்தீங்கன்னா நோஸ்ல கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்டோட குழந்தையோட தான் வந்து விளையாடிட்டு இருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப மிஸ் பண்றாரு. ஏதாவது ஒரு சாக்காட்சி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ரிவைஸ் ஸ்கிரிப்ட போய் நம்ம ஹீரோயினுக்கு வந்து அமுச்சு வச்சுக்காரு. சரி அப்படியாச்சும் வந்து நம்ம ஹீரோயின் வந்து பாக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து துடிச்சிட்டே இருக்கும்போது அந்த குட்டி குழந்தை பாத்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டுது. அந்த குழந்தையும் பாத்தீங்கன்னா நீங்க யாரை வந்து மிஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோவா இந்த மாதிரி என் கூட வேலை பாக்குறாங்க ஒரு வகையில எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லும் போது அந்த குழந்தை செம்ம கிளவரான குழந்தை போல. ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப மிஸ் பண்றவங்க தான் அவங்க லவ் பண்றவங்க அப்படிதான் வந்து சொல்லுவாங்க. நீங்க வந்து ஃப்ரெண்டுன்றீங்க கூட வேலை பாக்குறேன்றீங்க இதுக்கு எதுவும் நான் சம்பந்தம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை பாத்தீங்கன்னா செம்ம கிளவரா வந்து கேக்குது. நம்ம ஹீரோவா ஆமாமா நீ இந்த வயசு செம்ம புத்தாலியா வந்து இருக்கே, நீ அப்படியே உங்க அம்மா மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைய பாத்தீங்கன்னா ஆமா என்ன நிறைய பேர் வந்து நான் எங்க அப்பா மாதிரி உருவத்துல இருக்கேன். அதே மாதிரி மூளையில பாத்தீங்கன்னா எங்க அம்மா மாதிரி இருக்கு. ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட அப்பா வந்து நம்ம அந்த குழந்தைய பாத்தீங்கன்னா வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி அவங்க அம்மாவோட ரெஸ்டாரண்ட்ல கொஞ்சம் பிஸியா இருந்தாங்க. சோ அதனால கொஞ்ச நேரத்துக்கு இந்த குழந்தைய நம்ம ஹீரோ கூட்டிட்டு போயிருக்காங்க. ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஜாலியா விளையாடிட்டாங்க. சோ இப்போ உங்க அப்பாவும் அந்த குழந்தைய பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு டாடா பை பை சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா என்ன பண்றாருன்னா பாட்டி வீட்டுக்கு வந்துட்டு பாட்டிக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வராரு. பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிருக்காங்க, எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு தான் வந்து போயிருக்காங்க. நம்ம ஹீரோக்கு இது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாட்டி வந்து கொரியன் பேச தெரியும் போல, பட் அவங்களுக்கு எழுத தெரியாது போல. சோ அதை வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அம்மா என்ன பண்றாங்கன்னா டிரைவிங் டெஸ்ட் வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்ற, நான் வேணா உங்களுக்கு கத்து தரேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. பட் நம்ம ஹீரோவோட அம்மாவா இல்ல வேணாம் வேணாம் நானே வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. திடீர்னு தெரியல பாட்டி இவ்வளவு நேரம் நல்லா எழுதிட்டு இருந்தவங்க நம்ம ஹீரோ வந்த உடனே பாத்தீங்கன்னா செம்மையா வந்து மிஸ்டேக் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா இப்படி எழுதக்கூடாது அப்படி எழுதாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பாட்டிக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த சீன் பாத்தீங்கன்னா அப்படின்னு வந்து கட் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது வர வழியில பாத்தீங்கன்னா ஒரு கார் வந்து நின்றுட்டு இருக்கு. அது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சவங்க தான் போல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அப்பா என்ன பண்ணிருக்காருன்னா நம்ம ஹீரோட அம்மாவை வந்து வீட்டுக்கு கூப்பிடுறதுக்காக ஆள் விட்டு அமைச்சிருக்காரு. இதை நம்ம ஹீரோவும் வந்து நோட் பண்ணிட்டு அந்த ஆள் கிட்ட வந்து வார்ன் பண்றாரு. அவருக்கே வந்து அக்கறையா இருந்தா எங்க அம்மா வந்து கூட்டிட்டு போடும், நீ எல்லாம் வந்து வர தேவையில்ல, அது மட்டும் இல்ல இன்னொரு தடவை இங்க இந்த மாதிரி நின்னா நான் போலீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்றேன், அந்த மாதிரி என்ன பண்ண வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை பாத்தீங்கன்னா வார்ன் பண்ணிட்டு வந்து போயிடுவாரு. சோ இந்த சீன் அப்படி காட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஜேசனை தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஜேசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டிங் ஷோ இருக்குல்ல அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக வந்திருக்காரு. பார்த்தா அங்க டேட்டிங் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை கேர்ள்ஸும் பாத்தீங்கன்னா நம்ம ஜேசன் வந்து செம கண்ணா இருக்காங்க. இது ஒரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம ரேங்கும் வந்து பாத்துட்டு தான் வந்து இருக்காங்க. இந்த மாதிரி ஷூட்டிங் நடக்கும்போது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே ஜெலசி கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீயோட அப்பாவை தான் வந்து காட்டுறாங்க. அவருக்கு பாத்தீங்கன்னா உங்க பையன் மேல பாசம் எல்லாம் இருக்கு. பட் இந்த கோவத்தால பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஹார்ஷா வந்து பேசிட்டாரு. அப்போ அவங்க வேலை பாக்குற அந்த பையன் இருக்கான்ல, அவன் வந்து என்ன சொல்றான்னா இந்த மாதிரி வந்து நீங்க ஏன் சார் அவர்கிட்ட வந்து இப்படி எல்லாம் வந்து பேசுறீங்க, நீங்க பேசாம வந்து ஹீரோ கிட்டயும் ஹீரோயின் கிட்டயும் வந்து இந்த படத்துக்கான சான்ஸ் எல்லாம் வந்து கேட்டீங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவர் தான் வந்து பிடிவாதமா இருக்காரு, நீங்க கூட ஏன் இப்படி பிடிவாதமா இருக்கீங்க, அட்லீஸ்ட் உங்க பையனுக்காக வந்து இந்த பிடிவாதத்தை விட்டுட்டு போய் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோட அப்பாவும் என்ன பண்றாரு, அது என்னப்பா பண்றது, அது பரம்பரையா வருது, ஏன் நானும் கூட அப்படிதான் வந்து பிடிவாதமா இருப்பேன், யாரையும் ஹெல்ப் எல்லாம் கேட்காம இருப்பேன், சரி பரவாயில்ல நான் வந்து போறேன்னு சொல்லிட்டு நேரா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்காக தான் வந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, லொகேஷன் போன இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எது கரெக்டா இருக்கும்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோட அப்பா என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி அவங்க பையனுக்காக வந்து ஹெல்ப் ஐ மீன் சான்ஸ் கேட்கறதுக்காக வந்திருக்காரு. இந்த மாதிரி உங்க பையன் முன்ன நடிச்சிருப்பாருல சில டிராமாஸ்லாம், சோ அதுக்கான அந்த வீடியோ எல்லாம் வந்து கொடுத்துறாரு. ஒரு இது மாதிரி கொடுத்துறாரு, ஹார்ட் டிஸ்க் மாதிரி வந்து கொடுத்துறாரு. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து செக் பண்ணி பாக்குறாரு. அவருக்கே வந்து நல்லாதான் இருக்குது. பட் இருந்தாலும் ஃப்ரெண்ட் பண்ணி நேரடியா வந்து கேட்காம இந்த மாதிரி பண்றாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா இருக்காரு. அந்த சைட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் வந்து காட்டாங்க. நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட காலுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. அவங்க பாத்தீங்கன்னா கால் வந்த உடனே என்ன பண்றாங்க, நம்ம எடுத்த உடனே வந்து பேசக்கூடாது, கொஞ்சம் வந்து பாவலா காட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இல்ல நான் பேச மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ வந்து கடைசியில பாத்தீங்கன்னா போன் அட்டன் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, நீ வந்து வீட்டுக்கு வா உங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் வந்து வீட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா எதுக்கு நீ வந்து கதவெல்லாம் தட்டுற, நீ ஸ்ட்ரைட்டா உள்ள வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயினா இல்ல இல்ல அதான் வந்து மேனர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லி
2 பேரும் பாத்தீங்கன்னா உள்ள போட்டுக்கே பாத்தீங்கன்னா இங்க பெரும் பிரச்சனையா இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள வராங்க. பார்த்தா நம்ம நடிச்சிருப்பாரு ரீசெண்டா வந்து ஹீனா கூட ஒரு டிராமா. அந்த டிராமா தான் பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா டிராமா வந்து ரொம்ப நேரம் வந்து எடுத்துட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயினா பாத்தீங்கன்னா வந்து டைம் ரொம்ப சீக்கிரமா போகுதுல, ரொம்ப இதுவாகுதுல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஆமா டைம் சீக்கிரமா தான் போகுது. உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தல அப்படி இப்படின்னு சொல்லி ஏதேதோ வந்து ஒளறாரு. நம்ம ஹீரோயினா ஆமால அப்படி இப்படின்னு சொல்லி 2 பேரும் பாத்தீங்கன்னா இங்க பயங்கரமா வந்து ஒளர்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து டிவி எல்லாம் வந்து ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி அவன் செம்மையா வந்து நடிக்கிறான். அவனுக்கு வந்து நம்ம எப்படியாவது வந்து ஒரு இது குடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா இந்த மாதிரி சின்ன ரோல்லாம் குடுத்தா பத்தாது. அவனுக்கு ஒரு நல்ல ரோலா குடுக்கணும். அப்பதான் வந்து அவனோட டேலண்ட் இன்னும் வந்து வெளில வரும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினும் சொல்றது, ஆமா கரெக்ட் தான் நீ சொல்றதும். பட் அவன் வந்து நேரடியா வந்து நம்ம கிட்ட எதுவுமே கேட்க மாட்டானே அப்படின்னு வந்து சொல்லும்போது, நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா, ஆமா நான் கூட கேட்டா கூட அவன் சத்தியமா வந்து ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஒரு ஐடியா பண்றாரு. பேசாம அவன நம்ம வந்து ஆடிஷன் வந்து கூப்பிடலாம். அவனுக்குன்னு ஏஜென்சி இருக்குல்ல. சோ ஏஜென்சி மூலமா அவன வந்து கூப்பிடலாம்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா அவனுக்கு ஏஜென்சிலாம் வந்து எதுவுமே கிடையாது. அவன் வந்து தனியா தான் எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே பேசிக்கிட்டே வந்து கிட்ட வர்றாரு நம்ம ஹீரோயின் கிட்ட. இந்த மாதிரி வந்து அது எப்படி வந்து சாத்தியமே இல்லாத விஷயம். ஒரு ஏஜென்சில வந்து ஒர்க் பண்ணாதான் அவனுக்கு என்னென்ன இதுலாம் வந்து கிடைக்கும். அவன் வந்து ஏன் இப்படி எல்லாமே தனியா வந்து பண்ணணும்னு இது பண்றான். அவனுக்கு அது வந்து கொஞ்சம் கூட அறிவே இல்லைன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி இவ்வளவு அழகான ஒரு டேலண்டான பர்சன் வந்து இப்படிலாம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா என்னது நீதான் அவன பத்தி ரொம்ப ஜெலஸா ஃபீல் பண்ண. இப்பவும் ஜெலஸா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவா இல்ல இல்ல அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீதான் வந்து அவன வந்து சின்ன வயசுல வந்து ஸ்கூல் படிக்கிற போதுலாம் வந்து வச்சு கேமராவும் கையுமா வந்து அவன வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்க. சோ அப்போ எனக்கு வந்து ஒரு சின்ன ஜெலசி இருந்துச்சு. ஏன்னா நம்ம 2 பேரும் அப்பதான் வந்து லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினுக்கும் அப்படியே ஒரு மாதிரியா வந்து ஆயிடுறாங்க. ஆமாமா நம்ம அப்போ பண்ணோம். ஆனா இப்ப வந்து அதெல்லாம் வந்து முடிச்சு போச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சரி இதுக்கு மேல இங்க இருந்தா ஒர்க் அவுட் ஆகான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்ப பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, எங்க போற அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிருவாரு. நம்ம ஹீரோயினா இல்ல இல்ல நான் இந்த மாதிரி வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, இல்ல இல்ல கொஞ்சம் ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணணும். அதெல்லாம் நீ வந்து உட்காரு அப்படின்னு வந்து சொல்லி இது பண்றாங்க. இந்த 2 பேருமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆக்வர்டான ஒரு இதுவா தான் போயிட்டு இருக்கு. சோ இந்த சீன் அப்படியே இங்க பாத்தீங்கன்னா கட் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீய தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீ பாத்தீங்கன்னா இங்க செம்மையா மேக்கப் போட்டுலாம் இருக்காது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா சின்ன ஒரு பாஸ்ட் வந்து காட்டுறாங்க. என்னன்னா நம்ம ஹீயும் அந்த ஹீனாவோட அம்மாவும் பாத்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க. இந்த வேலை விஷயம் கான்ட்ராக்ட் விஷயமா. அப்ப வந்து நம்ம ஹீனாவோட அம்மா கூட என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து நீ என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணலாம். ஆனா என் பொண்ணு மேல எந்த விதமான ஃபீலிங்ஸோ வந்து இருக்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போட்டிருப்பாங்களா. சோ அதுக்கு ஹீயும் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒத்துக்கிட்டாரு. சோ அதனால தான் பாத்தீங்கன்னா இப்போ இவங்க அம்மா கூட வந்து செம்மையா வந்து ரெடி ஆகி வந்து ஒரு இடத்துக்கு வந்து கிளம்புறாங்க. வேற எதுவும் கிடையாது. நம்ம ஹீரோ கூட அந்த ஸ்கிரிப்ட் ரிலேட்டடா வந்து டிஸ்கஷன் பண்ணதா. அது மட்டும் கிடையாது. நம்ம ஹீரோ வந்து டைரக்ட் பண்ண போற படத்துக்கு இவங்கலாம் வந்து ப்ரொடியூசரும். சோ அதனால தான் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அப்புறம் நம்ம ஹீராவோட அம்மா, நம்ம ஹீரோ, அப்புறம் வந்து ஜேசன் இவங்க 4 பேரும் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ எல்லாரும் பாத்தீங்கன்னா மீட்டிங்க்கு வந்து வந்துட்டாங்க. நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா செம ஷாக்கு. என்னன்னா வந்து நம்ம வந்து இங்க வந்து இருக்கா. அதுவும் வந்து நம்ம ஹீனாவோட அம்மாவோட இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா செம்மையா வந்து ஷாக் ஆகுறாரு. சேம் நம்ம ஹீரோக்கும் அதேதான் வந்து ரியாக்ஷனா இருக்கும். பட் அந்த ஹீனாவோட அம்மா என்ன பண்றாங்க, சரி ஓகே அப்ப நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியல. சரி வாங்க அப்படி ஜிம்முக்கு போயிட்டு எல்லாரும் வந்து பேசலாம்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா செம்மையா வந்து கடுப்பாய் கத்த ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நீங்க வந்து எல்லாமே உங்க இஷ்டத்துக்கு வந்து பண்ணணும்னு வந்து நினைக்கிறீங்க. உங்க இஷ்டத்துக்கு வந்து யாரோ ஒருத்தரை பாத்தீங்கன்னா இப்ப லீடுன்னு வந்து நீங்க சொல்றீங்க. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட வந்து சரியே இல்ல. நான் வந்து இந்த படத்தோட டைரக்டர். பட் நீங்க எல்லாமே வந்து டிசிஷன் எடுக்கிறீங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட வந்து நியாயமே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கத்துறாரு. இந்த பக்கம் ஜேசன் பாத்தீங்கன்னா பாவம் அவனுக்கு விஷயம் தெரியும் போல. ஆனா நம்ம ஹீரோக்கு பயந்துட்டு வந்து எதுவுமே வந்து சொல்ல மாட்டேன்றாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீக்கும் அதே நிலைமை தான் ஒரு மாதிரியா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த ஹீயை வந்து வெளில கூப்பிடுறாரு. கொஞ்சம் வெளில வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு 2 பேரும் பாத்தீங்கன்னா வெளில வந்து பேசுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாரு, இந்த மாதிரி வந்து சான்ஸ் வேணும்னா என்கிட்டயோ இல்ல ஹீரோயின் கிட்டயோ வந்து கேட்டிருக்க வேண்டியதா. அது ஏன் நான் தலையை சுத்தி மூக்கு தோட்டுற கதை மாதிரி இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம என்ன பண்றாரு, டேய் நான் இங்க பாப்பேன் நான் நினைச்சு கூட வந்து பாக்கலடா. ஆனா வந்து இப்ப என்ன பண்றது வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லி இது பண்றாரு. அப்ப நம்ம ஹீரோவா இதெல்லாம் வந்து நீ ஆரம்பத்துல இருந்தே வந்து பண்ணிட்டு இருக்கணும். இப்ப வந்து என்னடா புதுசா இப்படி வந்து நின்னுட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட வந்து சரியில்லடா. நீ வந்து நல்ல நடிகன்டா. நீ ஏன் உன்னை நீயே வந்து இது பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து திட்டுறாரு. அதுக்கு நம்ம ஆமாண்ணா நீ சொன்னது கரெக்ட் தான். நான் ஆரம்பத்துல இந்த வேலை பண்ணிருக்கணும். அதுக்குள்ள நான் வந்து என் லைஃப்ல எவ்வளவு ஸ்ட்ரகிள் எல்லாம் வந்து பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் வந்து தெரியும். இந்த நிலைமைக்காச்சும் நான் வந்திருக்காரு. இப்ப நான் வந்து சந்தோஷப்படுறேன். நீ ஏன் இப்ப இப்படிலாம் வந்து பேசுறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா, டேய் உன்னை எனக்கு பிடிக்காதுடா அந்த லெவலுக்குலாம். ஆனா உன்கிட்ட ஒரு சார்ம் இருக்கு. பட் இப்ப
நீ பண்ற இந்த வேலையால அது கூட வந்து போயிடும் போலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பேசிட்டு வந்து போயிடுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடியே நம்ம ஜேசன் வந்து நம்ம ஹீரோ பாக்கிறதுக்காக ஓடி வருவாரு. நம்ம ஜேசன் பாத்தீங்கன்னா ஏன்டா இப்படி வந்து பண்ற, இது ஒரு நல்ல வாய்ப்புடா, நீ வந்து ஏன்டா இப்படி நீயே வந்து கெடுத்துறன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கத்துறாரு, "டேய், இந்த மாதிரி நீ கூட வந்து லைனை வந்து கிராஸ் பண்ணிட்டடா, நீயும் கூட வந்து உன் இஷ்டத்துக்கு வந்து பண்ணிட்டு இருக்க, அவங்கள பத்தி உனக்கு நல்லாவே வந்து தெரியும், வந்து ரொம்ப டேலண்டானவன், அவன் ஏன் இப்படி பண்றான்னு எனக்கும் வந்து சுத்தமா வந்து தெரியல, இங்க என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு புரியல, ஆனா எல்லாமே நீங்க வந்து நல்லா பிளான் பண்ணி பண்றீங்க" அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜேசன் பாத்தீங்கன்னா, "டேய், அப்படிலாம் எதுவுமே இல்லடா, கொஞ்சம் யோசிச்சு பாருடா, உன் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து செம்ம சக்சஸ்ஃபுல்லா போச்சு, அதெல்லாம் ஓகே, ஆனா அடுத்தடுத்த படம் வரும்போது தான் நீ இண்டஸ்ட்ரியில வந்து எப்படி இருக்க அப்படின்ட்டு தெரியவே வரும். அது மட்டும் கிடையாது, இந்த படத்துக்கு வந்து அவங்க ப்ரொடியூசரா வந்து வந்திருக்காங்க, சோ அதனால இதெல்லாம் வந்து நம்ம வாய் மூடி கம்மியா தான் இருக்கணும், சோ அதனால வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதடா, தயவு செஞ்சு நீ என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாய்ப்பு வரும்போது எப்படி இருந்தேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு, அப்ப இருந்த இது எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு, தயவு செஞ்சு வந்து நீ இந்த மாதிரிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு நம்ம ஜேசன் தான் என்ன பண்றாரு, நம்ம ஹீரோவை எப்படியோ வந்து சமாதானப்படுத்தி 4 பேரும் பாத்தீங்கன்னா இங்க மீட்டிங் வந்து வராங்க. பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, ஜேசன் கிட்ட வந்து எல்லாமே வந்து அவர்கிட்ட நான் வந்து சொல்லிட்டேன். ஒண்ணு நீங்க வந்து நம்ம வந்து இந்த படத்துல வந்து ஹீரோவா நடிக்க வைங்க. அப்படி இல்லன்னா ஹீரோயின் இருக்காங்கல்ல டைரக்டர்ல, அவங்கள வந்து வித்ட்ரா பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா வந்து டென்ஷன் ஆகுறாரு. எப்படி நீங்க வந்து உங்களோட விஷயத்துல கண்ணும் கருத்துமா இருக்கீங்க, நானும் இந்த விஷயத்துல வந்து கண்ணும் கருத்துமா இருக்கேன். நீங்க வந்து வந்து மெயில் லீடா வந்து போட சொல்லிட்டீங்க, போட்டேன். அதுக்காக வந்து நான் ஹீரோயின வந்து டைரக்டரா வந்து இறக்கறதுக்கு என்னால வந்து முடியாது. உங்கள மாரி ஒரு இன்வெஸ்டர் வந்து எனக்கு இன்னொருத்தர் கூட கிடைப்பாங்க இந்த படத்த வந்து உருவாக்கத்துக்கு. ஆனா ஹீரோயின் மாரி ஒரு டைரக்டர் இந்த படத்துக்கு வந்து கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த படம் வந்து உருவாகுறதுக்கு காரணமே அவ்வளவு ஒத்தி தான். ஸோ உங்க பேச்செல்லாம் கேட்டு என்னால இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லும்போது, அவங்களும் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, சரி ஓகே, நீ என்னமோ பண்ணிட்டு போற. நீ வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ன்றதுனால நான் இதுல வந்து இன்வால்வ் ஆகுறேன். சரி, நீ மெயின் லீடுக்கான வேலையை நான் வந்து முடிச்சுட்டேன். அட்லீஸ்ட் வந்து ஃபீமேல் லீட கண்டுபிடிக்கிறது சூப்பரா வந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த லேடி பாத்தீங்கன்னா செம்ம தெனாவட்டா வந்து பேசிட்டு தான் வந்து போகுது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு செம்மையா வந்து கடுப்பாகுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஜேசன் என்ன பண்றாரு, ஒரு வேலையை முடிச்சுட்டு அந்த டேட்டிங் ஷோக்குலாம் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்றாரு. அங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து வாப்பா எல்லாரும் சாப்பிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வந்து கூப்பிடுறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ரெக்கார்ட் ஆயிட்டு தான் வந்திருக்கு. அதே இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ரேங்கும் அங்கதான் வந்து இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஜேசனோட முகம் செம்மையா வந்து டல்லா வந்து இருக்கும். அவருக்குள்ள ஒரு ரூம்ல இருப்பாரு. அவர் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ரேங்க் இதை வந்து நல்லாவே வந்து நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அப்பவே பாத்தீங்கன்னா டெக்ஸ்டும் வந்து பண்ணிடுவாங்க. என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஜேசனும் பாத்தீங்கன்னா அதை நோட் பண்ணிட்டு கேமரா கரெக்டா வந்து பாப்பாரு. அவங்க சிரிச்ச மாதிரியே தான் வந்து போஸ் கொடுப்பாரு. என்னன்னா வந்து எனக்கு எதுவும் இல்ல, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரேம்லயே பாத்தீங்கன்னா நம்ம ரேங்க் வந்து தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. சோ ரேங்கும் பாத்தீங்கன்னா இதை பார்த்துட்டு கொஞ்சம் வந்து மனசு வந்து ஆறுதலா இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீ தான் வந்து காட்டாங்க. நம்ம ஹீ என்ன பண்றாரு, எல்லாம் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்படி பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து மெசேஜ் பண்றாரு. அதாவது, இப்ப நடந்த இந்த விஷயத்த வந்து நீ ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லிடாத, அது மட்டும் தான் உங்ககிட்ட வைக்கிற ரெக்வஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீயோட வீட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீனா ஆல்ரெடி வந்து நம்ம ஹீக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல ரொம்ப நேரமா. நம்ம ஹீயும் வந்து வராரு. நம்ம ஹீனா உடனே பாத்தீங்கன்னா, என்னப்பா ரொம்ப டயர்டா இருக்கு, அது மட்டும் இல்ல வந்து ஹேண்ட்ஸம் லீடா வந்து நடிக்க போறேன்னு சொல்லி கேள்விலாம் பட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீ வந்து பாத்தீங்கன்னா, நீ எதுக்குப்பா இங்க வந்தேன்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீனாவா உடனே இந்த மாதிரி, நீ வந்து எனக்கு ஃபோனும் பண்ணல, ரிப்ளையும் இல்ல, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேன்ற, அதான் ஸ்ட்ரைட்டா நானே வந்துட்டேன், என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்கு, ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா வந்து அக்கறையா தான் வந்து கேட்பாங்க. பட் நம்ம ஹீ தான் என்ன பண்றாரு, நம்ம ஹீனாவோட அம்மாவுக்கு பயந்துட்டே வந்து, இப்ப நீ எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷா வந்து பேசுறாரு. அது மட்டும் இல்ல, நீ இனிமே இந்த மாதிரி சடனாலாம் வராது, எனக்கு அதான் சுத்தமா வந்து பிடிக்கல, உன்னை பார்க்கவும் எனக்கு வந்து பிடிக்கலன்னு சொல்லி நம்ம ஹீனாவை பத்தி ரொம்ப ஹார்ஷா வந்து பேசுறோம். நம்ம ஹீனாவும் பாத்தீங்கன்னா, நீ ஏன் இப்படி எல்லாம் வந்து பேசுற, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. பட் நம்ம ஹீ என்ன பண்ணுவாருன்னா, அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீ முதல்ல இந்த மாதிரி வந்து கிளம்பிடு, இனிமேல் இங்க வராதுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம ஹீனாக்கும் பாத்தீங்கன்னா மனசு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். அங்க இருந்து வந்து கிளம்பிடுவாங்க. நம்ம ஹீக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீனாவை ரொம்ப வந்து பிடிக்கும். பட் அவங்க அம்மாவால தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நடந்துக்கிறது. அது மட்டும் கிடையாது, அந்த போட்டோ 2 பேரும் ஒண்ணா எடுத்திருப்பாங்கல்ல, அதை கூட பாத்தீங்கன்னா வந்து க்ரஷ் பண்ணி வந்து தூக்கி போட்டுறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டின்டான் மாதிரி அங்க இருக்கு. அதுல மேல பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரேஷன் டேட் 10,000 இயர்ஸ்ன்னு வந்து போட்டிருக்கு. அது ஏன் எதுக்கு காட்டுறானுன்னு தெரியல. இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நம்ம ஹீரோவோட ஆபீஸ்ல தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதியிருப்பாங்களா, அது ஒரு ஸ்டோரி போர்டு மாதிரி பார்த்துட்டு நம்ம ஹீரோ தான் வந்து ரெடி பண்ணியிருப்பாரு. ஒவ்வொரு சீனும் எப்படி வந்து நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டோரி போர்டு மாதிரி வந்து வரைஞ்சி வச்சிருப்பாரு. அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின்கே செம்ம ஷாக்கா பெஜாரா வராங்க. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் கரெக்டா வர, இந்த மாதிரி உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லி 2 பேரும் பாத்தீங்கன்னா பேசுறாங்க. இப்ப வந்து நம்ம ஹீ தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட அபிஷியல் வந்து மெயில் லீட்ல. சோ அத பத்தி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து கன்வே பண்றாரு. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா செம்மையா வந்து ஷாக் ஆகுது. எப்படிப்பா அவ வந்து ஆடிஷன் ஏதாவது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணா
அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, இல்ல இல்ல அவன் ஆடிஷன்ல எதுவும் இல்ல, இந்த மாதிரி ஒரு ஏஜென்சில இருந்து ஜாயின் பண்ணிருக்கான், அதான் நம்ம ஹீரோவோட அம்மாவோட ஏஜென்சில வந்து ஜாயின் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின்பா அம்மா இதுப்பா அவன் வந்து இந்த மாதிரி படம் எனக்கு சத்தியமா வந்து எதிர்பார்க்கல. சரி அட்லீஸ்ட் நம்ம வந்து சின்ன ரோலா இல்லாம இந்த பிலிமோட மெயின் லீடே வந்து கொடுத்துருக்கா, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஆமா நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே வந்து போதும்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. இந்த சீன் அப்படியே கட் ஆகும்போது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெஹியை தான் வந்து காட்டுறாங்க. என்னதான் வந்து அவர் படத்துல மெயின் லீடா கிடைச்சாலும் ஸ்டில் அவர் வந்து இன்னும் பாத்தீங்கன்னா அந்த சைட்ல ஜாப்ஸ் எல்லாம் வந்து பாத்துட்டு தான் இருக்காரு. அப்படி ஒரு ஜாப் முடிச்சுட்டு வெளில வரும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பாத்தீங்கன்னா கடைக்கு போய் எல்லாம் வந்து சரக்குலாம் வந்து அடிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோயின் ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி நீ மெயின் லீடா வந்து நடிக்க போறடா, செம்ம சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீக்கு என்ன பண்றாருன்னா ஒரு மனசு வந்து தாங்கல. சோ அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லி விட்டுறாரு. நம்ம ஹீரோ சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு, பட் நம்ம ஹீ வந்து பாத்தீங்கன்னா சொல்லி விட்டுறாரு. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இதை பத்தியே நினைச்சுக்கிட்டே அப்படியே பாத்தீங்கன்னா வந்து வராங்க நம்ம ஹீரோ பாக்கிறதுக்காக தான். இந்த மாதிரி ஹீரோ நமக்காக இன்னும் என்னென்ன விஷயம் எல்லாம் வந்து பண்றானேன்னு சொல்லிட்டு அதை நினைச்சுட்டே பாத்தீங்கன்னா வரும்போது நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா வந்து என்னப்பா வந்துட்டியா வீட்டு கிளம்பியன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன இல்ல இல்ல கொஞ்சம் வேலை இருக்குல்ல சரி வா 2 பேரும் வந்து சாப்பிட்டே வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு சாப்பிட போவாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து கேட்கறேன் இந்த மாதிரி நீ வந்து ஹீய வந்து பாத்தியாமே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஆமா பார்த்தா அவன் ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டாங்க, எனக்கும் இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீயை தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீ என்ன பண்றாருன்னா இப்போ அவங்க லேப்டாப்ல எது செக் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க அப்பா வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி வந்து கொடுத்துருப்பாருல நம்ம ஹீரோ கிட்ட. அதை நம்ம ஹீரோ எப்போ கொடுத்துருப்பாருன்னா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்களே இந்த மாதிரி ஆடிஷன் பிரச்சனை வரும்போது, அதான் அந்த அந்த லேடி கூட வந்துட்டு இருக்கும்போது ஸ்கிரிப்டேஷன் பேசும்போது அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கொடுத்துட்டு தான் வந்து போயிருப்பாரு. இதுதான் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஹீ வந்து பாத்துட்டு இருக்காரு. பார்த்த உடனே பாத்தீங்கன்னா செம்மையா வந்து அழுகையா வருது. இந்த மாதிரி நம்ம அப்பா வந்து எவ்வளவுதான் நம்ம வந்து திட்டினாலும் அவர் மேல எவ்வளவு வந்து பாசமா வந்து நடந்துக்கிறாரு அந்த மனுஷன் சொல்லிட்டு உடனே பாத்தீங்கன்னா உங்க அப்பாவுக்கு வந்து போன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து மெயில் வந்து கிடைச்சிச்சுப்பான்னு சொல்லி அவங்க அப்பாட்ட சொல்லி ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாரு. அவங்க அப்பாவுக்கும் பாத்தீங்கன்னா செம்மையா வந்து சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லடா இனிமேலாச்சு நீ நல்லா இருடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பாத்தீங்கன்னா இங்க வந்து பேசிக்கிறாங்க. சோ இந்த சீன் அப்படியே கட் ஆக அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீனாவை தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீனா வந்து என்ன பண்றாங்கன்னா இப்ப அவங்க வந்து தனியாவே எல்லாமே பண்ண போறது டிசைட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சீல் எல்லாமே பாத்தீங்கன்னா எடுத்துட்டு இருந்தாங்க. அது கூட பாத்தீங்கன்னா நம்ம ஹீ கிட்ட போய் ஜாலியா வந்து சொல்லுவாங்க. பட் நம்ம ஹீ தான் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வந்து அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. இப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்க அம்மா கூட இல்லாம தனியா வந்து இருக்க போறாங்க. அதாவது அவங்க அசிஸ்டன்ட் கூட வந்து இருக்க போறாங்க. அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா உங்க அம்மா வந்து வந்துறாங்க. வந்துட்டு இந்த மாதிரி எங்கேயாச்சும் வந்து டூர் கிட்ட போக போறியாடி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீனாவா இந்த மாதிரி இல்ல இல்ல நான் வந்து இனிமேல் எல்லாமே தனியா தான் வந்து பாத்துக்க போறேன், நானே வந்து ஸ்கிரிப்ட்ல இருந்து எல்லாமே பாத்துக்க போறேன்னு சொல்லும்போது அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா செம்மையா வந்து போகுது. இந்த மாதிரி நீ எதுக்கெல்லாம் பண்றேன்னு எனக்கு தெரியும், எல்லாம் அந்த பையனுக்காக தானே பண்ற, அதான் நம்ம ஹீக்காக தானே பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீனாக்கு செம்மையா வந்து போவது அப்படிலாம் எதுவும் இல்லை, இத்தனை நாள் வந்து உங்ககிட்ட வந்து நான் கஷ்டப்பட்டேன், இனிமேல் நானே எனக்கான விஷயங்களை வந்து இது பண்ணி போறேன்னு சொல்லும்போது அப்ப கூட பாத்தீங்கன்னா அவங்க வந்து இதெல்லாம் வந்து கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. அந்த அசிஸ்டன்ட் இருப்பாங்களா அந்த பொண்ணு கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இந்த பாரு அவளை வந்து ஸ்வீட்லாம் ரொம்ப வந்து சாப்பிட விடாத, வெயிட் போட்டுற போறா, அதெல்லாம் நீ பாத்துக்கோ, கூடி சீக்கிரம் அவ எப்படி பார்த்தாலும் நீங்க தான் வந்து வர போறான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பாத்தீங்கன்னா செம்ம தேனா விட்டா வந்து போறாங்க. நம்ம ஹீனா பாத்தீங்கன்னா செம்மையா வந்து டென்ஷனா இந்த மாதிரி கத்திக்கிட்டே அப்படியே வந்து போறாங்க. சோ இந்த சீன் அப்படியே இங்க பாத்தீங்கன்னா கட் ஆகுது. மறுநாள் ஆக நம்ம ஹீனா என்ன பண்றாங்கன்னா பட வாய்ப்புக்காக வந்து இப்போ வந்து தேடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல நம்ம ஹீரோட ஸ்கிரிப்ட வேற வந்து படிச்சிருக்காங்களா, அது இங்க ரொம்ப வந்து பிடிச்சி போச்சு. ஸோ ஃபீமேல் இதை நான் தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா அப்ரோச் பண்ண ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா வந்து இவங்களோட ஆக்டிங் செம்மையா வந்து பிடிச்சிச்சு போல. ஏன்னா நம்ம ஹீனா போல என்ன பண்ணிருக்காங்க ஸ்கிரிப்ட் நல்லாவே படிச்சிருக்காங்க போல. அந்த ஒரு சீனை வந்து பாத்தீங்கன்னா நடிச்சே வந்து காட்டிட்டாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட. இதே மாதிரி நம்ம ஹீரோயின் செம்மப்பா சூப்பரா நடிக்கிறீங்க, ஆனா வந்து நீங்க எப்படி இப்போ வந்து ஃபீமேல் லீடா வந்து உங்களை எப்படி எடுக்கிறது இப்போ வந்து டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, தயவு செஞ்சு எனக்கு இந்த வாய்ப்பு மட்டும் கொடுங்க, இந்த படம் எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு, ஸ்கிரிப்ட் சூப்பரா இருக்கு, நான் கண்டிப்பா நான் பண்ணியே தான் ஆகும்னு சொல்லிட்டு என்ன கொஞ்சம் சொல்றாங்க. நம்ம ஹீரோ என்ன பார்த்தீங்கன்னா சரி ஓகே அதுக்கெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன், சில ஜில்காவெல்லாம் நம்ம பார்த்து பார்க்கணும், ஸோ அப்போ மட்டும் நீங்க கரெக்டா வந்து வந்துருங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட டீம் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஹீரோயின்கான டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க கரெக்டா நம்ம ஹீனாவோட பேரெல்லாம் வந்து இழுத்து விட்டுறாங்க. இந்த மாதிரி ஹீனா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த சைட் பாத்தீங்க இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீனாக்கு மெசேஜை வந்து போட்டு விட்டுறாங்க. இந்த மாதிரி நீங்க கரெக்டா வந்து வந்துருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீனாவும் என்ன பண்றாங்க அந்த படத்துல ஸ்கிரிப்ட்ல அந்த கேரக்டர் இருப்பாங்களா சோ அதே மாதிரியே வந்து காஸ்டியூம்ல கொஞ்சம் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு வந்து உள்ள வந்து வராங்க. வந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா செம்மையா வந்து ஷாக் ஆகுறாங்க, என்னமா இது துப்பாக்கி கையுமா வந்து நிக்கிறாளேன்னு சொல்லிட்டு. வந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிற ஒரு சீனை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து தத்ரூபம்னு நினைச்சு காட்டுறாங்க நம்ம ஹீரோயின். அப்புறம் அங்க இருக்கிற ஒரு பொண்ணு எல்லாம் பாத்தீங்கன்னா செம்மையா வந்து பாராட்டுது. பட் நம்ம ஹீரோ என்ன பண்ண கரெக்டா நோஸ்ட் கொடுத்துறாரு, இந்த மாதிரி நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீனா பொண்ணு என்ன பண்றாங்க
சொல்றாங்க. இந்த மாதிரி ஹீரோயினுக்காக சான்ஸ் இருந்து நாங்க இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா, இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறோம். பட் நம்ம ஹீனா பொண்ணு என்ன பண்றது, விடாப்பிடியா வந்திருக்காங்க. ஏன் நீங்க வந்து ரிஜெக்ட் பண்றீங்க? ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்க. நான் இந்த ரோலுக்கு பெர்ஃபெக்ட்டா தான் இருப்பேன். நான் ஸ்கிரிப்ட்ட வந்து படிச்சேன். இந்த ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சது. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, இந்த ஸ்கிரிப்ட்ல வர ஃபீமேல் லீட் பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் இழந்து ஒரு கட்டத்துல வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க. பட் அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் மாரி ஒருத்தவங்க வந்து வருவாங்க அப்படின்னு வந்து பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இங்க ஹீரோவும் சேம் அதே மாதிரியே தான் நடிக்கிறாரு. என்னன்னா, சின்ன வயசுல அவருக்கு எவ்வளவு வந்து கஷ்டம் இருந்திருக்கலாம். பட் ஹீரோயின் வந்த அப்புறம் தான் அவங்க லைஃப்லயே பாத்தீங்கன்னா ஒரு பிரைட்னஸே இருந்திருக்கும். சோ அப்படியே பாத்தீங்கன்னா அவங்களோட லைஃபோட கம்பேர் பண்றாரு. இப்ப நம்ம ஹீரோவோட நிலைமையும் கிட்டத்தட்ட அதே மாதிரியே தான் இருக்கும். பிரசன்ட்ல அவங்களோட லைஃப் என்னன்னா, இப்ப அவங்க அம்மாவை தேடியும் அவங்க அம்மாவை பிடிச்சிட்டு அவங்க வந்து நிக்கல. நானே சுயமா வந்துதான் இந்த ரோல வந்து பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து வந்திருக்காங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா அவங்க லைஃப்பும் அவங்களோட பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணிக்கிறாங்க. சோ இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா கொஞ்சம் வந்து யோசிக்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோவை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லி வெளில நிக்க சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஹீனாவும் நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா வந்து பேசுறாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து ஓகே இந்த ஸ்கிரிப்டுக்கு நீங்க கரெக்டா இருக்கீங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீனாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா செம்மையா வந்து சந்தோஷமா அது ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, உங்கள நான் ஃபர்ஸ்ட் ஒரு படத்துல வந்து நடிக்க உங்கள கூப்பிடல. அப்ப ஏன் உங்களுக்கு தெரியுமா நான் வந்து செலக்ட் பண்ணல? அப்ப நீங்க வந்து ரொம்ப ஆட்டிட்யூடா இருந்தீங்க. அது மட்டும் இல்ல எப்பவுமே உங்க அம்மா கூடயே தான் வந்து வருவீங்க. அதனால தான் வந்து ஹீரோக்கு நான் வந்து செலக்ட் பண்ணல. ஆனா இப்ப நீங்க வந்திருக்கீங்கன்னா, நீங்களா வந்து தனிச்சையா வந்து வந்திருக்கீங்க. அந்த ஆட்டிட்யூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் உங்கள இந்த ஸ்கிரிப்ட்லயே நான் வந்து சேர்த்துக்கிட்டேன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவ பத்தி ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாங்க. நான் வந்து யார் கண்ணுல வேணா மண்ணு தூவலாம் போலாம். அந்த டைரக்டர் கிட்ட மட்டும் மண்ணு தூவ முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஹீனா பொண்ணு பார்த்துமே இதே சொல்லி சிரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, இப்போதைக்கு இந்த விஷயம்லாம் அஃபிஷியலா வந்து இது பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது, நம்ம ஹீனா பொண்ணு என்ன பண்ணா, சரி ஓகே வந்து மெயில் லீடா யார் வந்து நடிக்க போறாங்க? எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது நடிக்க போறாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நேரா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீய தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீனா பொண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு போல. நம்ம ஹீ தான் வந்து நடிக்க போறான்னு சொன்னோனே, அது மட்டும் இல்ல அவங்க அம்மாவோட ஏஜென்சிலாம் வந்து சேர்ந்திருக்கான்னு சொன்னோனே, நம்ம ஹீனா பொண்ணுக்கு செம்மையா வந்து கோவம் வந்து கத்து கத்துன்னு வந்து கத்துறாங்க. இந்த மாரி நீ என்ன வேலை பண்ணிருக்க தெரியுமா? அவங்க எப்படிப்பட்டவங்க? என்ன? ஏதுன்னு கூட தெரியாம நீ வந்து அவங்க கிட்ட வந்து ஜாயின் பண்ணிருக்க. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? நீ வந்து இவ்ளோ கஷ்டப்பட்டது இதுக்காகவான்னு சொல்லி கத்துறாங்க. நம்ம ஹீயும் என்ன பண்றாரு, எனக்கு வேற வழி தெரியல. உங்க அம்மா தான் என்கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் போட்டாங்க. அதுல இந்த கான்ட்ராக்ட்டோட மெயின் கண்டிஷன் என்ன தெரியுமா? உன்ன லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்றாங்க. ஆனா நம்ம 2 பேருக்குள்ள என்ன இருக்குன்னு இதுவரைக்கும் எனக்கே வந்து தெரியல அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீனா போனா, ஆமா நம்ம 2 பேருக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? லவ் இருக்குன்னு நீ வந்து நினைக்கிறியா? அப்படிலாம் எதுவுமே வந்து இல்ல. நீ ஏன் வந்து இந்த மாரி லூஸ்தனமான வேலைக்கெல்லாம் வந்து இது பண்ற? அப்படியே நமக்குள்ள இருந்தாலும் அது நமக்கே வந்து முதல்ல வந்து தெரியல. ஏன் இந்த மாரி வேலை பண்ண சொல்லி இங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீனா பொண்ணு என்ன பண்ணுது ஒரு கட்டத்துக்கு மேல, என்னமோ பண்ணி தொலைன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு வந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீ என்ன பண்றாரு, வேற வழியே இல்ல. அவருக்கு இப்போதைக்கு இந்த ஸ்கிரிப்ட் தான் வந்து ஒரு வாழ்க்கையே கூட. இந்த படம் தான். சோ அதனால அதுக்கான ப்ரொசீடிங்ஸ் அதுக்கான ஸ்கிரிப்டுக்கான இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போறாரு. அதாவது ஊருக்கு வந்து போறாரு. பார்த்தா அவங்க அப்பா இது வந்து டெலிவரி இருக்குன்னு சொல்றாரு. நம்ம ஹீயும் பார்த்துட்டு அந்த டெலிவரி கொண்டு போய் குடுக்க போறாரு. வேற எந்த இடத்துக்கு இல்ல, நம்ம ஹீரோவோட இடத்துக்கு தான். சோ அங்க வந்து பார்த்தா நம்ம ஹீனா பொண்ணு ஆல்ரெடி இந்த ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனுக்காக வந்து இருப்பாங்க. அதான் அந்த முன்னாடியே வந்து நடிச்சு பார்ப்பாங்க ஸ்கிரிப்ட் பேசும்போது. சோ அதுக்கு தான் வந்து வந்திருக்காங்க. நம்ம ஹீக்கு பார்த்தீங்கன்னா செம்மையா வந்து டென்ஷன் ஆகுது. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது, நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, "இந்த பாரு இங்க வந்து ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் வந்து நடக்க போகுது. சோ நீயும் வந்து இங்க இருக்கணும்னு" சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீனாவும் ஒரு மாதிரியா வந்து பார்த்துக்கும்போது, நம்ம ஹீரோயினுக்கு டவுட் வருது. இதுக்கு முன்னாடி நீங்க எங்கேயாவது மீட் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீனா என்ன பண்றாங்க, ஆமா நாங்க 2 பேரும் தான் ஆல்ரெடி ஒரு படத்துல வந்து நடிச்சிருக்கோம்ல, ஒரு சின்ன ரோல்ல. சோ அதனால வந்து எனக்கு இவர நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு வந்து சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்டுக்கான டிஸ்கஷன் தான் வந்து போயிட்டு இருக்கு. அதான் அந்த சீன் வந்து ஆக்ட் பண்ணி காட்டுவாங்கல்ல. சோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா நடிக்க போறது ஒரு ரொமான்ஸ் மூவி தான் கொஞ்சம். சோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரொமான்டிக் சீன் தான் வந்து 2 பேரும் வந்து நடிக்கிற மாரி வந்து பிராக்டிஸ் பண்றாங்க. பட் அவங்க 2 பேருக்குள்ள சுத்தமாவே ரொமான்ஸ் அப்படின்ற விஷயமே வந்து வரல. நம்ம ஹீரோவும் என்ன பண்ணாரு, "இத பாருங்க நீங்க நடிக்க போறது கொஞ்சம் ரொமான்டிக் ஃபீலிங். சோ அதனால 2 பேரும் லவ்வோட வந்து பண்ணுங்க. இந்த ஸ்கிரிப்ட் ரீடிங்காவே இருந்தாலும் பரவாயில்லன்னு" சொல்லிட்டு ஒரு வார்ன் பண்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது எங்க வந்து ரொமான்ஸ் வருது. 2 பேரும் பார்த்தீங்கன்னா, சண்டை தான் வந்து போட்டுருந்துருங்க. நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து பார்த்துட்டு தான் வந்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் வந்து தனியா வந்து பேசும்போது, இதே தான் வந்து பேசுறாங்க. இந்த மாரி அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குது. அவங்க வந்து ஏன் இந்த மாரி வந்து பிஹேவ் பண்றாங்கன்னே தெரியல. ஏதோ பிரேக்கப் ஆன மாரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ என்ன பண்ணாரா, அது கூட நல்லது தான். பிரேக்கப் ஆனா கூட அதுக்கப்புறம் இத வச்சு ஒரு சீன்லாம் கூட இருக்குல்ல. சோ நமக்கு வந்து அதுவும் இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஒரு வேள நம்ம வந்து பிரேக்கப் சீனே வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து எடுத்துடலாம். சோ அந்த ஃபீலிங்கோட அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கதைய பத்தி தான் வந்து உயிர் எடுத்துட்டு இருக்காரு ஹீரோயின் கிட்ட. நம்ம ஹீரோயினா அதுகிட்டே வந்து லவ் இல்லாமலாம் வந்து இருக்கும். ஏன் எனக்கு கூட தான் வந்து ஒண்ணு டேட் பண்ணதுக்கு அப்புறம் காலேஜ் டேஸ்ல கூட இந்த லவ் அப்படி இப்படிலாம் இருந்துச்சு சொல்லும்போது, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா செம்மையா வந்து டென்ஷன் ஆகி வந்து வராரு. இந்த மாரி லவ்வா?
உனக்கு வந்து லவ் இருந்துச்சான்னு சொல்லி கத்துறாரு. நம்ம ஹீரோயின் ஆமா லவ் இருந்துச்சு பட் அதெல்லாம் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு வந்து சொல்லும்போது, ஏன் நீ அப்பெல்லாம் வந்து லவ்வே வந்து பண்ணவே இல்லையா, போய் இல்லா சொல்லாதுன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவா இல்ல இல்ல நான் உண்மையில வந்து அப்ப யாருமே லவ் பண்ணல, அந்த ஸ்கூல் டேஸ்ல உன்னை லவ் பண்ண தவிர இப்பவும் வந்து எனக்கு எப்படின்னு வந்து சொல்ல தெரியலன்னு சொல்லும்போது, இந்த ஹீரோயின பாத்தீங்கன்னா ஆமா எனக்கு வந்து அப்பவும் வந்து இருக்கு இப்பவும் வந்து இருக்கதான் செய்யுது, ஸ்டில் என் ஹார்ட்ல வந்து நீ வந்து இருக்கதான் வந்து செய்யற, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது 2 பேரும் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்கா வந்து மாறி கிஸ் எல்லாம் வந்து பண்ணிக்கிறாங்க. சோ இங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அபிஷியலா அவங்க மனசுல இருக்கிற விஷயத்த கன்வே பண்ணிட்டாங்க. சோ இங்க ஒரு லவ் கன்ஃபெஷன் நடந்து 2 பேரும் பாத்தீங்கன்னா இப்ப லவர்ஸாவும் மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குலாம் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது அதான் அந்த செட் எல்லாம் வந்து போட்டிருப்பாங்கல்ல, சோ அங்க வந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஷூட்டிங் எப்படி எப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் இதை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இமேஜின்லாம் வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த டைரக்டருக்கு சீட்லாம் வந்து இருக்கும்ல, அங்க வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் போட்ட சீட்டும் வந்து இருக்கு. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, நம்ம ஹீரோயின் உடனே வந்து கூப்பிட்டு, "இப்ப நீ தான் இங்க இருந்து எல்லாரையும் வந்து ஆர்டர் பண்ண போற. சோ அதனால அந்த வார்த்தைகள்லாம் வந்து சொல்லு. அதான் ஆக்ஷன், கட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து சொல்றாங்க. சோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இப்போ வந்து டைரக்டர்ஸ் ஆயிட்டாங்கல்ல, சோ அஃபிஷியலா. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷூட்டிங்கும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீனாவும் பாத்தீங்கன்னா அவங்கவங்களோட கேரக்டர் நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி கரெக்டா அழகா பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா மெகினாவோட அம்மா வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. வந்த உடனே பாத்தீங்கன்னா காட்டு கத்துட்டு வந்து கத்துறாங்க. இந்த மாதிரி வந்து நீ வந்து எப்படி வந்து நடிப்ப, அது மட்டும் இல்லாம நம்ம கிட்டயும் போய் நீ வந்து என் கான்ட்ராக்ட்ல வந்து சைன் பண்ணிருக்க, அது கொஞ்சம் கூட வந்து இன்னும் வந்து ஈரம் கூட காயல, அதுக்குள்ள வந்து நீ எனக்கு இவ்வளவு பெரிய வந்து பிட்ரேல் எல்லாம் வந்து பண்ற அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி முடிச்சு வந்து கத்த ஆரம்பிட்டாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, உடனே நடுவுல வந்துடுறாரு. இந்த மாதிரி கத்திட்டே வந்து இருக்காதீங்க, பெரிய பிரச்சனையை பண்ணிடாதீங்க, இங்க வந்து பேசுறது எல்லாமே வந்து ரூமர்ஸா வந்து ஸ்ப்ரெட் ஆயிடும், சோ அதனால வந்து கொஞ்சம் வந்து சைலண்டா வந்து இருங்க அப்படின்னு சொல்லி இது பண்றாரு. உடனே இந்த லேடி என்ன பண்ணுது, கொஞ்சம் சுதாரிச்சுட்டு இந்த மாதிரி நான் வந்து ஆக்ட் பண்ணேன், சர்ப்ரைஸ் பண்ணேன், எப்படி இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சுல, என் பொண்ணுக்காக வந்து நான் வந்து பண்ணேன், நீங்க இதெல்லாம் வந்து இது பண்ணிக்காதீங்க, இதெல்லாம் வந்து சும்மா ஜஸ்ட் ஆக்ட் தான், உங்க எல்லாருக்கும் நான் வந்து கிஃப்ட் எல்லாம் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன், இந்த ஸ்வெட்டர் இதெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன், சோ எல்லாரும் அதை வந்து போட்டுக்கோங்க, என்ஜாய் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அங்கதான் வந்து இருக்கா. நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி அது டென்ஷன் ஆயிட்டாங்க, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஷூட்டிங் எல்லாமே வந்து முடிஞ்சு எல்லாம் டேரக்டர்ஸ், அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர், கேமராமேன் எல்லாரும் அங்க வந்து இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீனாவோட அம்மா பண்ண வேலை எல்லாருமே பாத்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நான் கூட வந்து உண்மையிலேயே ஏதோ பிரச்சனை வந்து நினைச்சேன்னு சொல்லிட்டு அந்த சோடா புட்டி பாய் எல்லாம் வந்து சொல்லுவான். பட் அந்த கூட இருக்க ஆளுங்க வந்து தெரிஞ்சு போச்சு, அந்த அம்மா ஒண்ணு வந்து நடிக்கல, அந்த அம்மா பேசினது எல்லாமே உண்மை அப்படின்னு வந்து சொல்லும் போது, எப்படி இவங்களுக்கு தெரியும்னு பார்த்தா, எப்படி பார்த்தாலும் இந்த ஆடியோ எல்லா இடத்துலயும் ஓரளவுக்கு வந்து பிக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்து வச்சிருப்பாங்க, இந்த மைக் இது எல்லாமே. சோ நம்ம ஹீரோ கரெக்டா பாத்தீங்கன்னா மைக்கு கிட்டதான் வந்து பேசியிருப்பாரு. சோ அதை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து கேட்டா. சோ இதனால இந்த பிரச்சனை வந்து பொய்யெல்லாம் கிடையாது, இது வந்து நிஜம்தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணி இந்த 4 பேரும் பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அப்ப கூட பாத்தீங்கன்னா இவங்கதான் வந்து ப்ரொடியூசரும் கூட. சோ இவங்களுக்கு அகேன்ஸ்டா ஏதாவது பேசினாலும் சேலரியில வந்து கட் ஆயிடுன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இப்போதைக்கு இந்த விஷயத்தை எல்லாமே மூடி மறைச்சிருவேன், யாரும் இதை பத்தி வெளியிலயும் வந்து சொல்லாதீங்க, ஏன்னா நம்ம சம்பளத்துக்கு ஆஃப் ஆயிடும்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த அப்படியே வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எல்லா முக்கியமான ஆளுங்க எல்லாருமே வந்துட்டாங்க. நம்ம ஹீனாவோட அம்மா பாத்தீங்கன்னா கட்டு கட்டுன்னு வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வந்து ஹீனா வந்து ஃபீமேல் லீடா வந்து நடிக்கூடாது, அவ வந்து நடிச்சானா அந்த படத்தையே வந்து இது பண்ணிடு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஏன் இப்படி எல்லாம் வந்து பண்றீங்க, இப்ப 2 பேர் நடிச்சாதான் என்ன உங்க பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீனாவோட அம்மா என்ன பண்றாங்க, ஆமா எனக்கு பிரச்சனை, அவ வந்து நடிக்கூடாது, அப்படி இல்லைன்னா நான் ஹீரோ வந்து இந்த கதையில இருந்து தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. நம்ம ஹீனா ஒண்ணு பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஹீய காப்பாத்தணுன்றதுக்காக அவங்க வந்து இல்ல நானே வந்து இந்த படத்துல இருந்து டிராப் ஆயிட்டேன்னு வந்து சொல்ல வருவாங்க. பட் அதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம் பூந்துருவாரு, இந்த மாதிரி நான் வந்து இந்த படத்துல இருந்து டிராப் ஆயிடுறேன், நான் இப்பதானே வந்து ஸ்டார்ட் பண்ணேன், பரவாயில்ல நீங்க வந்து இவங்களை வச்சே வந்து கண்டினியூ பண்ணுங்க, வேற மெயில் லீடரை போட்டுக்கோங்கன்னு வந்து அவரே வந்து சொல்லிடுறாரு. நம்ம ஹீனாவோட அம்மாக்கு இது கேட்டு பயங்கரமா வந்து கோவம் வந்து கத்துறாங்க, ஏப்பா நீ வந்து இப்பதான் இந்த ஃபீல்ட்லயே வந்திருக்க, நான் நினைச்சேன்னா இந்த ஃபீல்ட்லயே வந்து இருக்க முடியாது ஒரு மாதிரி செஞ்சிருவேன், ஆனா நீ ஏன் வந்து இப்படிலாம் வந்து பேசுறேன்னு சொல்லும்போது, நம்ம என்ன பண்றதுன்னா, இல்ல மேடம் எனக்கு ஒரு வழி தெரியல, அவங்களையே வந்து நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க, என்னோட வாழ்க்கை இப்படியே வந்து போய் தொலைட்டும் அப்படின்னு இது பண்றாங்க. நம்ம ஹீரோக்கும் பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப நம்ம ஹீரோவோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டாங்க. சரி அப்போ ஓகே, அப்போ மெயில் லீடு அவரே வேணாம்னு சொல்லிட்டாரு, சோ அதனால அவரை வந்து டிராப் பண்ணிடலாம், நீங்களே வந்து புதுசா ஒரு மெயில் லீடை வச்சு கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா பாத்தீங்கன்னா அவங்க மேனேஜர் இருப்பாரு, அவர் வந்து என்ன பண்ண இந்த மாதிரி ஸ்வெட்டர் எல்லாருக்கும் கொடுத்துட்டு மேடம் சொல்லி இது பண்றாங்க. அவரும் பாத்தீங்கன்னா சரி ஓகே வாப்பா கிளம்பலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, கூட்டிட்டு வந்து கிளம்பிடுறாங்க நம்ம ஹீனாவோட அம்மா. இதெல்லாம் பார்க்கும்போது
3 பேருக்குமே செம்மையா வந்து டென்ஷன் ஆகுது. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, இப்போதைக்கு இது இங்கேயே வந்து முடிச்சுக்கலாம். அப்புறமா வந்து பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவரும் வந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரா பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீல் ஆயிடுச்சு. என்னன்னா, வந்து நமக்காக தான் வந்து இதெல்லாம் வந்து பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பாத்தீங்கன்னா வந்து புலம்பி வந்து தள்ளுறாங்க. இந்த விஷயத்த சொல்லி புலம்பி தள்ள, என்னாலதானே இப்படிலாம் வந்து ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து ஃபீல் பண்றாங்க. சோ இந்த சீன் அப்படியே கட் ஆக, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட வீட்டை தான் வந்து காட்டுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு ஒரு லேடி வராங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசரா. இவங்களோட பேர் பாத்தீங்கன்னா நம்ம வந்து நாம்னு வந்து வச்சுக்கலாம். இவங்க கூடயே பாத்தீங்கன்னா நம்ம ஜேசனும் வந்து வராரு. அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இப்ப நம்ம தான் பாத்தீங்கன்னா மெயின் லீடா வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்களா. சோ இவருக்கு பதிலா யார் வந்து நடிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த குரூப் டிஸ்கஷன் தான் வந்து போயிட்டு இருக்கு. பட் நம்ம ஜேசன் என்ன பண்றேன்னா, இந்த மாதிரி வந்து வந்து நடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் ஒரு சாய்ஸ்ல இருந்து வச்சுட்டு இருந்தோம். பட் நீ தான் வந்து அவனை செலக்ட் பண்ணிட்ட. பட் இருந்தாலும் இப்ப கூட எந்த பிரச்சனையும் இல்லடா. இவங்களுக்கு யாருல வேணா நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா இது எல்லாமே பாத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த திடீர்னு ஒரு ஆக்டரோட போட்டோ மட்டும் அப்பியர் ஆன உடனே நம்ம ஹீரோட முகமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவரோட பேர் பாத்தீங்கன்னா சாங். சோ இவரோட பேரை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரே ஷாக். ஐயோ இவர் எப்படி இந்த லிஸ்ட்ல, இவர் வந்து ரொம்ப ஹார்டஸ்டான செலிபிரிட்டி ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த ப்ரொடியூசர் நாம் என்ன பண்றாங்கன்னா, ஹார்டஸ்டான செலிபிரிட்டி என்னதான் பிஸியா இருந்தாலும் நல்ல ஸ்கிரிப்டா இருந்தா கண்டிப்பா அவங்க வந்து டைம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியான ஐயோ இவன் என்னடா இங்க வந்து பண்றானே சொல்லிட்டு ஒரு தலையை வந்து கவுத்துறாங்க. இதுக்கு என்ன சம்பந்தம்னே தெரியல. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, இது எல்லாமே பாக்குறாரு. பட் அவருக்கு பாத்தீங்கன்னா ஸ்டில் மேல நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த ஹீனாவோட அம்மாவை பாத்தீங்கன்னா சும்மா வந்து விட விட்டுருப்பாங்க, நம்ம கிட்ட வந்து விளையாடுறாங்க, அதெல்லாம் வந்து ஒண்ணுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப நம்பிக்கையா வந்து ஸ்ட்ராங்காவே வந்து இருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீனாவோட அம்மாவோட தான் வந்து பேசிட்டு இருக்காரு. பார்த்தா நம்ம வந்து ஷாக். அவர் கையில ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு. அதுவும் ஆனா நம்ம ஈனாவ பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் தான். நம்ம பாத்தீங்கன்னா செமையா வந்து டென்ஷன் ஆயிட்டாரு. நீங்க வந்து என்னோட கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணுவீங்க, என்ன வந்து இந்த வேலையிட்டு தூக்கிடுவீங்கன்னு நான் வந்து நினைச்சா, அவங்களோட கான்ட்ராக்ட என்னோட கையில வந்து குடுத்துருக்கீங்கன்னு வந்து கேக்குறாரு. நம்ம ஹீனாவோட அம்மாவும், என்னப்பா என்ன அவ்வளவு சாதாரணமா வந்து நினைச்சுட்டேன், அதுக்கெல்லாம் வந்து ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா நம்ம ஹீனா பொண்ணு உள்ள வருது. வந்த உடனே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என்னோட கான்ட்ராக்ட நான் ரெனியூ பண்ணதுக்காக வந்திருக்கேன், கான்ட்ராக்ட் கொடுங்க நான் வந்து சைன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு கேக்குது. அவங்களும் பாத்தீங்கன்னா அவங்க கிட்டதான் இருக்கு வாங்கிக்கோன்னு வந்து சொல்றாங்க. நம்ம பாத்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீனாவா ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற என்ன வந்து கேட்கலையே, நான் ஒன்னும் ஒன்ன மாதிரி எல்லாம் வந்து கிடையாது, எங்க அம்மா எப்படி பட்டாங்க எல்லாமே எனக்கு நல்லாவே வந்து தெரியும், நீ ஒழுங்கா கான்ட்ராக்ட் கூட நான் வந்து சைன் போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து இது பண்றாங்க. அப்ப நம்ம ஹீனாவும் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, அந்த கான்ட்ராக்ட் வந்து சைன் போட்டு வந்து கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஸ்கிரிப்ட்ல அவங்க ஜாயின் பண்ண ரீசனும் என்னன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே வந்து ஸ்ட்ரைட்டா வந்து சொல்றாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் மெயினா அவங்க ஜாயின் பண்ணது எதுக்காக, ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருக்கு, அது அவங்களுக்கு ரொம்ப ரிலேட்டடா இருக்குது அப்படின்றதுக்காக அந்த ரீசனையும் பாத்தீங்கன்னா வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து ஹீக்காகலாம் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணல, அவனை வேணா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது நம்ம ஹீனாவோட அம்மாவா அதெல்லாம் என்னால முடியாது, நீங்க 2 பேருமே என்கிட்ட தான் வந்து ஒர்க் பண்ண போறீங்க, சோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீனாவும் பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லாம சோகத்தோட அப்படியே வந்து கார்ல வந்து போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி லவ் பண்ணது இப்படிதான், ஸ்கிரிப்ட்லயும் அப்படிதான் இருக்கு, நிஜ வாழ்க்கையிலயும் அப்படிதான் இருக்கு, அவனை காப்பாத்துக்காக நான் ஏன் இந்த வேலையெல்லாம் வந்து பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட வந்து புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அசிஸ்டன்ட் தான் இந்த மாதிரி லவ் எல்லாம் பண்ணா அப்படிதான் மேடம், அவங்களுக்காக என்ன வேணா செய்யணும்னு தோணும், அவங்க பார்க்கும்போது சிரிக்கிறதும் கோவப்படுறதும் வெக்கப்படுறதும் இதே வேலையா தான் இருக்கும், லவ் எல்லாம் வந்தாலே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, அந்த அசிஸ்டன்ட் பைபிள் என்ன பண்ணுது, இந்த மாதிரி நான் ஒரே இடத்துல நீங்க கதை பேச நான் ஓயாம சுத்திக்கிட்டே இருக்கேன், ஸோ தயவுசெய்து இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கரை மட்டும் கொஞ்சம் ஆன் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீனாவும் ஐயோ இதே நீ முன்னாடி என்கிட்ட சொல்லல, ஒரே இடத்துக்கு எத்தனை ரெண்டு சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட வீடை தான் வந்து காட்டுறாங்க. இன்னமும் பாத்தீங்கன்னா ஹீரோவுக்கான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர், அதாவது கேமியோ மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க, சோ அதுக்கான ஆக்டரும் பாத்தீங்கன்னா வந்து தேடிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஜேசனுக்கு செம்மையா வந்து கோவம் வருது. ஏன்னா மெயின் லீடே வந்து இல்ல, இவன் இன்னும் கேமியோக்கு வந்து ஆள் வந்து தேடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கத்துறாரு. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, இது பாருப்பா அதெல்லாம் வந்து கரெக்டா, பட் வந்து இந்த கேமியோ ரோலுக்கு செம்ம பவர்ஃபுல்லான ஒரு ஆள் கிடைச்சா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா எங்க ப்ரொடியூசர் அந்த நியூ இருக்காங்க புதுசா வந்து ஜாயின் பண்ணாங்களா, அவங்க வந்து வராங்க. அந்த ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னா எதையும் போட்டோ வந்து காட்டுறாங்க. பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஹீனாவோட அம்மா தான் வந்து அபிஷியலா ஒரு நியூஸே வந்து டாப் லைன் என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற அவங்க ஏஜென்சி மூலமா வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஏன்னா நம்ம ஹீனாவும் பாத்தீங்கன்னா ஒன்னா வந்து நடிக்க போறாங்க அப்படின்ற நியூஸை வந்து வெளியிட்டுட்டாங்க. சோ நம்ம ஹீரோவும் பார்த்த உடனே அதை பத்தி யோசிக்கல. ஏன்னா நம்ம ஹீனா பொண்ணுமா அப்ப டைலாக் எல்லாம் பேசிட்டு இப்படி வந்து பண்றாளேன்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல, அவ வந்து இப்போ ஓரளவுக்கு நார்மலா ஆயிட்டாலே அதே ஓகே தானே சொல்லிட்டு இது பண்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க எல்லாருமே
எல்லாருமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து செட் ஆயிட்டாங்க. எப்படியோ வந்து நம்ம ஹீனாவும் தான் நடிக்க போறாங்க அப்படின்றத இங்க ஹீரோவும் பாத்தீங்கன்னா என்ன பண்றாருன்னா வேற வழியே இல்ல இதே நியூஸ் தான் வந்து பாத்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த டின் கேனையும் காட்டுறாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா அந்த போட்டோ அதான் இவங்க 2 பேரும் ஒண்ணா எடுத்திருப்பாங்க. அந்த போட்டோவும் பாத்தீங்கன்னா வந்து காட்டுறாங்க. சோ இந்த சீன் அப்படியே இங்க பாத்தீங்கன்னா கட் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட வீட்டை தான் காட்டுறாங்க. பார்த்தா உள்ள யாரோ வந்து டோர் எல்லாம் உடைச்சிட்டு வந்து உள்ள வராங்க. பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பா. இவரு எதுக்கு வந்திருக்காருன்னா அவங்க அம்மா அதான் ஒய்ஃப் இல்ல அவங்க தேடி வந்து வந்துருக்காங்க. இந்த மாதிரி 2 பேரும் கையில கிடைச்சா 2 பேரும் சாவடிச்சிரும்னு சொல்லிட்டு அங்கிட்டு எல்லா பொருளையும் பாத்தீங்கன்னா செம்மையா வந்து அடிச்சே வந்து போட்டு டெஸ்ட்ராய் பண்றாரு. அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வராங்க. பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா இங்க வந்து நிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட அப்பா என்ன பண்றாரு, பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது இவங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஆமா 20 வருஷம் ஆயிடுச்சு உன்னை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. நம்ம ஹீரோவோட அப்பாவா நீ எதுக்குப்பா இங்க வந்து வந்திருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது எதுக்கு நான் இங்க வந்தேன், இந்த மாதிரி ஹீரோ கிட்ட ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் பத்தி பேசலாம் சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லும்போது அப்போ வந்து பாத்தீங்கன்னா, "ஓ! அப்படியா? அவனுக்கு போய் நீ வந்து ஹெல்ப் பண்றியா?" அப்படின்னு சொல்லி இது கலாய்க்கிறாரு இவரு. அது மட்டும் இல்ல, இவங்கலாம் அவர பார்த்தாலே செம்மையா வந்து டென்ஷன் ஆகுறாங்க. என்னன்னா, இந்த லேடி இருக்காங்கல்ல, இவங்களும் பாத்தீங்கன்னா, ஓரளவுக்கு ரிலேட்டிவ் மாரி தான். அதாவது ஹஸ்பண்ட், ஒய்ஃப் மாரி தான். என்னன்னா, இவருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியாமலே இவங்க 2 பேரும் டேட் பண்ணி, அதுல பாத்தீங்கன்னா, நம்ம ஹீனாவோட அம்மா வந்து இது பிரசவம்லாம் பிரெக்னன்ட்லாம் ஆயிடுச்சு. சோ, அதுலதான் பாருங்க நம்ம ஹீனாவும் வந்து பொறந்திருக்காங்க. சோ, ஆக்சுவலா பார்த்தா இவங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் போல. 2 பேரும் பாத்தீங்கன்னா இத பத்தி ஏதாவது வந்து பேசிட்டு இருக்காங்க. பழைய கதைகள் கதையெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மீனோட அம்மா என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு ஆள போய் நான் டேட் பண்ணி அதனால வந்து பிரெக்னன்ட் ஆனேன். எனக்கு வந்து நினைச்சாலும் என்னையே நினைச்சாலும் ரொம்ப கேவலமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த ஆளா ஆமா கேவலமா தான் இருக்கும். ஏன்னா நீ வந்து பிரெக்னன்ட் ஆயிட்டேன்னு சொன்னா என்னோட கல்யாண வாழ்க்கையை நீ வந்து டிவோர்ஸ் பண்ணணும்னு சொன்னியே, நீ எப்படிப்பட்ட ஆல்ரெடி ஆனா உன்னை அப்பவே வந்து நான் வந்து கொண்டு இருக்கணும். ஆனா ஏன் தெரியுமா நான் வந்து உன்னை கொல்லல, ஏன்னா நான் உன்னை அவ்வளவு லவ் பண்ணேன், அதனாலதான் உன்னை வந்து கொல்லல அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காரு. இந்த அம்மாவா ஆமா ஆமா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக தான் நான் வந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு வந்து பழி வாங்கணும், உன்னை வந்து ரீபே பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்சிலே பாத்தீங்கன்னா காரி வந்து பூணு சுற்றுறாரு ஒரு மூஞ்சிலே. இதுக்கு ரெண்டே இப்படி சண்டை போட்டுருக்கு. வெளில ஒரு ஆள் பாத்தீங்கன்னா இதே வந்து பாத்துட்டு இருக்காரு. அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு தான் வந்து வராங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தா டோர்லாம் வந்து உடைஞ்சு கிடக்குதுன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா இதுங்க ரெண்டும் வந்து நின்றுட்டு இருக்கிறத வந்து பார்த்துட்டு செம்மையா வந்து டென்ஷன் ஆகுறாரு. நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, நம்ம ஹீரோயினை நீ வந்து வீட்டுக்கு கிளம்பு வந்து சொல்றாரு. பட் அவங்க அப்பா என்ன பண்றாரு, நேரா வந்து கலார் வந்து அரைஞ்சு இந்த மாதிரி வந்து உங்க அம்மா எங்கடா அப்படின்னு சொல்லி வந்து கேட்கறாரு. நம்ம ஹீரோ இதை பாரு அவங்க வந்து இங்க வந்து இல்ல, அவங்க வந்து ஒரு சேஃபான பிளேஸ்ல இருக்காங்க, தயவு செஞ்சு அவங்களை தேடி வந்து வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாரு. நம்ம ஹீரோட அப்பா பத்தி செம்மையா வந்து கோவம் வந்து அவனையும் அடிக்கிறதுக்கு போறாரு. பட் நம்ம ஹீரோவோட அம்மா என்ன பண்றாங்க, டேய் உங்களுக்கு அறிவே இல்லையா, அவனை போய் அடிக்க போறியே, உனக்கு வந்து வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோவோட அப்பா என்ன பண்றாரு, ஓஹோ 2 பேரும் எனக்கு எதிராக வந்து இது பண்றீங்களா, ஓ உங்க அம்மா வந்து அதான் நம்ம ஹீனாவோட அம்மா பாத்துட்டு உங்க அம்மா இந்த அம்மா வந்து உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க, ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்து இங்க வந்து என்ன வந்து சாவடிக்கணும், என்ன வந்து கொல்லணும்னு வந்து பிளான் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்கதான் ஒரு ட்விஸ்டே வந்து ரிவீல் ஆகுது. சோ நம்ம ஹீரோவோட அம்மா பாத்தீங்கன்னா ஒருத்தங்க காமிச்சிட்டு இருப்பாங்களா அவங்க வந்து இல்ல, ஹீனாவோட அம்மா தான் பாத்தீங்கன்னா இவருக்கும் வந்து அம்மா. பட் சில ரீசன்ஸால இவங்க வந்து நம்ம ஹீரோ வந்து அக்செப்ட் பண்ணல. சோ அதுக்கு என்ன ஏதுன்னு வந்து தெரியல. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, இது பாருங்க இவங்க பிரச்சனையை நீங்க வந்து வெளில வந்து வச்சுக்கோங்க, இங்க வந்து வச்சுக்காதீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அந்த ஆள் என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி வந்து ஒழுங்கா உங்க அம்மா வந்து என்கிட்ட வந்து கொடுத்துரு, அவங்கள வந்து கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி எத்தனை நாள் தான் உங்க அம்மாவை நீ வந்து ப்ரிவென்ட் பண்ணுவேன் நானும் வந்து பாக்குறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவா இந்த மாதிரி எங்க அம்மாவை நான் பாதுகாப்பா செய்வேன், நீங்க வந்து உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க, இனிமேல் அவங்க இந்த மாதிரி தேடிலாம் வந்து வராதீங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஆள் என்ன பண்றாருன்னா நம்ம ஹீரோயின் கிட்டயும் போய் உன்னை நான் போய் எவ்வளவு காப்பாத்துறேமா, போய் இவன் கிட்ட போய் மறுபடியும் போய் விழுந்துட்டு இதெல்லாம் வந்து ஒரு அசிங்கமாவே இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயினா ஆமா ஆமா நீங்க பண்ண வேலையை இதுவா, நீங்க வந்து என் காலை சரி பண்ணீங்க, ஆனா இப்ப என் வாழ்க்கையே சரி பண்ணிட்டு இருக்கு உங்க பையன் தான், சோ அதனால வந்து இங்க வந்து இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க நம்ம ஹீரோவோட அம்மா என்ன பண்றாங்கன்னா இது பாருங்க நானும் அவனும் வந்து அம்மா புள்ள அப்படின்ற ஒரு இதுலயே வந்து கிடையாது, இங்க நான் வந்து ஹீனாவோட அம்மாவா தான் வந்தேனே தவிர அவனோட அம்மாவால நான் இங்க வந்து என்னைக்குமே வந்து நான் வந்து காட்டினதே இல்லைன்னு வந்து சொல்றாங்க. பட் இவங்க ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்றது தெரியல. சோ இதுதான் வந்து எனக்கு உண்மையா வந்து இதுவா இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரும் வந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோவோட அம்மாவும் என்ன பண்றாங்க, இதை பாருப்பா என் பொண்ணு வந்து நீ வந்து எதுக்கு இந்த படத்துல இழுத்த, ஏதாவது வந்து உனக்கு ஒரு மோட்டிவ் இருக்கா அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேக்குறாரு. நம்ம ஹீரோவும் என்ன பண்றாரு, எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு மோட்டிவ்லாம் எதுவுமே வந்து கிடையாது, அவன் நல்ல நடிகை, சோ அதனாலதான் நான் வந்து இந்த காசுலயே வந்து அவளை வந்து ஜாயின் பண்ண வச்சேன், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோவோட அம்மா என்ன பண்றாங்கன்னா இது பாப்பா இந்த ஃபேமிலி விஷயம் இந்த விஷயம் இதெல்லாம் பத்தி அவகிட்ட வந்து பேசாத அவ்வளவுதான்னு சொல்லிட்டு இவங்களும் பாத்தீங்கன்னா வந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாங்க, அந்த உடைச்ச
பொருள் எல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து உள்ள ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டான ஒரு இதுல தான் வந்து இருப்பாரு. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, உள்ள வராங்க, வந்து இந்த மாதிரி நம்ம ஹீரோவை அக் பண்ணிட்டு சமாதானம் வந்து படுத்துறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிளாஷ்பேக்கே வந்து காட்டுறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோவோட அம்மான்னு இப்போ அதான் அந்த அடிப்படை முகத்துல கூட அடிபட்டிருக்கலாம். அவங்களும் இவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு வந்து போயிருப்பாங்க. அப்ப கூட பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அங்க இருக்க ரிலேஷன் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இவன் வந்து அந்த லேடி ஆக்டரோட பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவில வரவங்களை பத்தி காமிச்சிட்டு இருப்பாங்க. இவெல்லாம் வந்து வளர்ந்தா வந்து இவங்கள மாதிரியே தான் வந்து ஆவாங்க. அது எப்படி வந்து இவங்க புள்ள வந்து இவரோட புள்ளையா வந்து மாறும். அதான் இந்த லேடியோட அதான் நம்ம ஹீரோ அம்மா வந்து பாப்பாங்களா, அவங்களோட புள்ளையா எப்படி மாறும்னு சொல்லிட்டு இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கறத நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா வந்து கேட்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விஷயம் இவங்க அப்பாவுக்கு எப்படியோ வந்து தெரிஞ்சு போக, நம்ம ஹீரோவோட அம்மாவை என்ன பண்ணுவாங்கன்னா டார்ச்சர் பண்ணுவாரு. இந்த மாதிரி வந்து என் பிள்ளைய பத்தி அவங்க வந்து எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்கள இந்த மாதிரி வீட்டுக்கு எல்லாம் வந்து கூட்டிட்டு போகாத அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது அந்த அம்மா பாத்தீங்கன்னா இப்படி சமாதானம் எல்லாம் படுத்துவாங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வெளில இருந்து பார்த்துட்டு தான் வந்து இருப்பாரு. அப்போ கூட பாத்தீங்கன்னா தான் பட்ட கஷ்டம் வந்து வெளில தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சிரிச்சுட்டே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து சமாளிஃபிகேஷன் எல்லாம் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஹீனாவோட வீடை தான் வந்து காட்டுறாங்க சின்ன வயசுல. இங்க என்ன வரும்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு குட்டி பையனா இருக்கும்போது வருவாரு. வந்து இந்த மாதிரி அந்த அம்மா வந்து இவனால தான் வந்து அதாவது ஹீரோவால தான் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா இவங்க கிட்ட வந்துட்டு நீங்களே என்ன வந்து வளர்த்துக்கோங்க, நான் நல்லா படிப்பேன், உங்க வந்து நல்ல பேச்செல்லாம் வந்து கேட்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா இல்ல இல்ல நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லி அவனை பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அவங்க அப்பா கிட்டே கொண்டு வந்து விட்டுறாரு. அவர் என்ன பண்றாருன்னா பல்லார் வந்து அடிக்க வர்றாரு. பட் நம்ம ஹீரோவோட அம்மா என்ன பண்றாங்கன்னா டே டேய் ஏன்டா இந்த மாதிரி வந்து பண்றேன், இதனாலதான் அவன் வந்து என்கிட்ட வந்து வந்தான், அவனுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, ஒரு சின்ன பையன்டா, அவன் கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போதே கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த அம்மா இருப்பாங்க, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அழுதுட்டே வந்து கூப்பிடுவாங்க. அவனும் பாத்தீங்கன்னா வந்து ஓடிடுவாரு. ஓடி போய் இந்த மாதிரி வந்து அம்மா என்ன சாரிம்மா மன்னிச்சிருக்குமா, என்னால தானமா இவ்வளவு வந்து கஷ்டம் நடக்குது, எங்க அப்பா வந்து உன்னை வந்து டார்ச்சர் பண்றாருமா அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவங்க பாத்தீங்கன்னா டே அதெல்லாம் எதுவும் இல்லை, நீ என்னோட பையன், நீ என்னோட பையன், உனக்காக நான் எல்லாம் வந்து பண்ணுவேன் செய்வேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படியேதான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து வாழ்ந்துட்டு வந்து இருந்திருக்காரு. அந்த ஸ்டேஜ்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் லைஃப்ல வந்து வர அப்பதான் ஒரு இருண்ட லைஃப் பாத்தீங்கன்னா ஒரு பிரைட்னஸே வந்து கொடுத்தது, ஒரு அர்த்தத்தையும் வந்து கொடுத்தது. சோ இதான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொன்னேன், ஏன்னா என் லைஃப்ல நானும் நிறைய வந்து பாத்துட்டேன், நீ தான் என் லைஃப்ல ஒரு பிரைட்னஸ் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அவங்க லைஃப்ல அவங்க வந்து பிரைட்னஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன கிஸ் தான். சோ ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கிஸ் பண்ணிக்கிறாங்க. மறுநாள் வந்து பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு பழக்க தோஷம் போல இவங்களுக்கு, இந்த மாதிரி பக்கத்துல எனக்கு புதுசா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆள் வந்து இருக்கிறாங்க நம்ம ஹீரோ கிட்டே ஸ்ட்ரெயிட்டா வந்து சொல்றாங்க. நம்ம ஹீரோ இதை கேட்டோடனே என்னது என்ன சொன்னீங்க நீ அப்படின்னு வந்து கேட்கும்போது நம்ம ஹீரோனா இதை பாரு எனக்கு வந்து கொஞ்சம் நான் லேட்டா ஏஞ்சிக்கிறேன்னு சொல்லி சமாளிக்க பாக்குறாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, இல்ல இல்ல இப்ப நீ என்னமோ சொல்லி என் பக்கத்துல இன்னொருத்தர் படுத்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படி இப்படின்னு, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ரொமான்ஸ் எல்லாம் வந்து போகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, நம்ம ஹீரோயின்காக சில சாப்பாடு ஐட்டம்லாம் வந்து ரெடி பண்ணி வந்து கொடுத்துருக்காரு. நம்ம ஹீரோ அப்ப கூட என்ன கேக்குறாருன்னா இந்த மாதிரி உங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுத்துருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயினா செஞ்சு கொடுத்துருக்காரு, இதை விட சூப்பராக வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு, சோ அதனால நீ இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க. ஏன் அந்த ஷூட்டிங் போகும்போது கூட நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் ரிலேட்டடா தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அப்போ கூட நம்ம ஹீரோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா வந்து கேட்டு கேட்டு வந்து டார்ச்சர் பண்றாரு. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஐயே ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதையும் வந்து குடிச்சிட்டு இருக்கே, இப்ப நீ தானே என்னோட பாய் ஃப்ரெண்ட், நீலாம் அப்படிலாம் வந்து இதுவா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க எப்படியோ பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஜெலசியான ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது லவ் ஜெலசி. அப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து என் காலேஜ்ல ஒருத்தர் கூட டேட் பண்ண, அவர் வந்து இந்த மாதிரி ஆக்டிங் ஸ்டூடெண்ட், அவர் நல்லா அழகா இருப்பாரு, சோ அதனால வந்து நான் டேட் பண்ணேன் அவ்வளவுதான், அதை விட்டு நீ ஏன் வந்து இதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இதுங்க ரெண்டும் பாத்தீங்கன்னா இப்படியே வந்து பேசிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட் தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தா இந்த சிகரெட் அடிக்கூடாது தண்ணி அடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டிக்கர் எல்லாம் வந்து ஒட்டுறதை கேள்விப்பட்டிருப்போம். ஆனா கப்பிள்ஸா யாரோ வந்து இந்த செட்டுக்குள்ள இருக்கவே கூடாதுன்னு அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் ஒரு ஷாக், ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் கப்பிள்ஸ் தானே, சோ அதுல அவங்களுக்கு ஒரு ஷாக்கு. அப்ப அதை ஒற்றவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல கிட்டத்தட்ட 3 கப்பல்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, சோ இதுக்கு மேல எந்த கப்பலும் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது, இந்த ஸ்டிக்கரை வந்து ஒட்டணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவா அப்ப நம்ம நாலாவது கப்பல்னு சொல்லி சொல்றாரு. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா டமால் வந்து அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அவரு என்ன பண்றாருன்னா இவங்க ரெண்டு பேர்கிட்ட இந்த மாதிரி நீங்க யாராவது கப்பல் வந்து கண்டுபிடிச்சீங்கன்னா அவங்க வந்து துரத்தி விட்டுருங்கன்னு சொல்லிட்டு, அதாவது என்னது பூசாரி கையில பூமாலே நம்ம சொல்லுவாங்களே, இவங்களே வந்து லவர்ஸ் தான், சோ இவங்க கிட்டே வந்து இது சொல்றாரு அந்த ஆளு. நம்ம
ஹீரோவும் ஹீரோயின் என்ன பண்றாங்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு உள்ள வந்து போயிடுறாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, வெளில வந்துட்டு அந்த ஸ்டிக்கர வந்து ரிமூவ் பண்ணிடுறாரு. சோ அஃபிஷியலி இவங்க 2 பேரும் கப்புள் தானே. இவங்க மாட்டுனது பெரிய டேஞ்சர் தானேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங்லாம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. பார்த்தா அந்தந்த கேரக்டர் இருக்கவங்க அந்த இதுவெல்லாம் பிளேலாம் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ பார்த்தீங்கன்னா, சில மியூசிக்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீலாம் வந்து அந்த ஸ்கிரிப்ட் வந்து படிச்சுட்டு இருக்காரு. அப்ப அந்த டைம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம ஹீனா வந்து கிராஸ் ஆகுறாங்க. இந்த மியூசிக்கும், அவரோட பார்வைக்கும் செம்ம கரெக்ட்டா வந்து ஆப்ட்டாவே இருக்கும்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இப்படி கிராஸ் ஆனோனே கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் நடுவுல இருப்பாங்க. நம்ம ஹீய பார்த்து, "டேய் டேய் வலியாதுடா தொடைச்சுக்கோடா" அப்படின்ற மாரி வந்து கிண்டல் பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது. நீ இப்படிதான் வந்து சீன்ல கூட அவள வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு, அதெல்லாம் கூட கத்துக் குடுக்குறாங்க. அப்ப அந்த டைம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, இந்த மாரி ஹீய கிட்ட கொஞ்சம் பர்சனலா வந்து பேசணும்னு சொல்லிட்டு, இவங்க இந்த பக்கம் போக, நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீனா பொண்ணும் இந்த பக்கம் வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீனாவா இந்த மாரி வந்து, "நான் வந்து புதுசா வந்து பொறந்த மாரி ஒரு ஃபீல் பண்றேன். இனிமேல் நான் நானாவே இருக்க போறேன். கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ண போறேன்" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, "சூப்பர்ப்பா இப்படிதான்ப்பா இருக்கணும்னு" சொல்லிட்டு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, நம்ம ஹீரோயினுக்கு எத்தன எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீ கிட்ட கேட்க, நம்ம ஹீயும் பார்த்தீங்கன்னா விரல் விட்டு வந்து எண்றாரு. நம்ம ஹீரோக்கு செமையா வந்து ஷாக் ஆகுது. பட் நம்ம ஹீ பார்த்து இங்க வெறுப்பேத்துறாரு நம்ம ஹீரோவ. நம்ம ஹீரோக்கு வந்து என்னடா இது விரல் விட்டு எண்ற அளவுக்கு இருக்குன்னா, அப்போ என்ன அர்த்தம்டா நீ சொல்லும்போது, "நீ வேற ஏன்டா இதுல வந்து ஃபீல் பண்ற? இதுல வந்து ஒரு ஆக்டர் கூட வந்து இருக்காரு. நான் வேணா சொல்லட்டுமா?" அப்படின்னு வந்து நம்ம ஹீ வேற இன்னும் வெறுப்பேத்துறாரு. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. ஒழுங்கா வந்து வேலைய பார்றேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா, இங்க ஷூட்டிங் ப்ராக்ரஸ் வந்து ரெடி ஆக ஆரம்பிக்கிறாங்க. சும்மா அந்த சீன் போறதுக்கு முன்னாடி சில ரிஹர்சல்ஸ்லாம் வந்து பார்ப்பாங்கல்ல. சோ அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் போது. அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீ வந்து செம்மையா வந்து கண்ணாடிலாம் போட்டு செம்ம ஹேண்ட்ஸமா வந்து இருப்பாரு. நம்ம ஹீனாவும் என்ன பண்ணா, அவங்கள பார்த்து செம்மையா வந்து மிரண்டு போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ரொமான்டிக் சீன் வந்து நடக்க போகுது. சோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீனா ஆல்ரெடி இந்த மாரி விஷயங்களுக்கு அதாவது இந்த மாரி சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெல் ப்ரிப்பேர்டா வந்து இருந்திருக்காங்க. பட் நம்ம ஹீ கொஞ்சம் தயக்கத்தோடயே வந்திருக்காங்க. உடனே நம்ம ஹீனா என்ன பண்றாங்கன்னா, "இத பாரு இந்த மாரி விஷயத்துக்குலாம் வந்து தயங்கக்கூடாது. இப்படிதான் வந்து என் கைய பிடிக்கணும். நீ இப்படிதான் வந்து பிடிக்கணும்னு" சொல்லிலாம் வந்து குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அகைன் வந்து டேக் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீனா கரெக்ட்டா சொன்னத நம்ம ஹீயும் வந்து கரெக்ட்டா வந்து பண்றாரு. ஸோ இவங்களே மீறி 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அந்த லவ், கெமிஸ்ட்ரி அப்படின்றது கிளியர் கட்டா வந்து தெரியுது. நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இத பார்த்து சந்தோஷமா ஆகுறாங்க. எப்படியோ நம்ம சீன் வந்து சூப்பரா வந்து வருது. நேச்சுரலாவே இருக்கும்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேசன தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஜேசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டில் அந்த டேட்டிங் ஷோல இருக்காரு போல. சோ இவரு பார்த்தீங்கன்னா, சில கேர்ள்ஸோட கொஞ்சம் க்ளோஸா இருக்கிறது நம்ம ரேங்குக்கு சுத்தமா வந்து பிடிக்கல. அவங்க பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து கடுப்பாவுறாங்க. நம்ம ரேங்க் என்ன பண்றாங்க, உடனே நம்ம ஜேசனுக்கு வந்து மெசேஜ் பண்றாங்க. இந்த மாரி நம்ம 2 பேரும் தனியா வந்து மீட் பண்ணணும்னு சொல்லி, நம்ம ஜேசனும் பார்த்தீங்கன்னா, அவங்கள பார்க்க வந்து போறாரு. சோ 2வது டைமும் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் வந்து ஒண்ணா இருக்காங்க. நம்ம ரேங்க் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து சொல்றாங்க. இந்த மாரி வந்து ஒரு செகண்ட் டைம் வந்து ஒரு பெர்சன் கூட நான் இந்த மாரிலாம் வந்து இருந்ததே இல்ல. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. இதுல என்ன இதுவுன்னே வந்து தெரியல. ஜேசனுக்கும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு மாதிரி இருந்தது. "என்ன நீ இப்படிலாம் வந்து சொல்ற? அப்ப வந்து இதுக்கெல்லாம் தான் வந்து இதுவா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ரேங்கா அதெல்லாம் எதுவும் கிடையாது. இது ஒரு ஃபீல் தான் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அது மட்டும் இந்த ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்ம 2 பேரும் இந்த மாரிலாம் வந்து இருக்கலாம். ஒண்ணும் தப்பே கிடையாது. 3 டைமோ, 4த் டைமோ எத்தன டைமா இருந்தா என்னன்னு சொல்லிட்டு இப்படி வந்து பேச, நம்ம ஜேசன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவம் வருது. என்ன மாரிடா போங்க அப்படின்ட்டு. பட் ஆனா வந்து லவ் பண்ணிட்டோமே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இவரு ஒரு பக்கம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஷூட்டிங் ஸ்பாட்ட தான் வந்து காட்டுறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து ஓடி வராங்க. ஓடி வந்து இந்த மாரி வந்து நம்ம ஒரு கேமியோக்கு ஒரு ரோல் வந்து சொல்லியிருந்தோம்ல சார். அந்த ரோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா, சாங்ன்ற ஒரு ஆக்டர் வந்து செலக்ட் ஆயிட்டாரு சார். சூப்பர் சார் அப்படின்னு வந்து சொல்லி சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க. பட் இந்த சந்தோஷம் வந்து இங்க 2 பேருக்கு வந்து சுத்தமாவே இல்ல. அதுவும் மெயினா நம்ம ஹீரோயினுக்கு இல்ல. அதுக்கப்புறம் நம்ம ஹீயா, ஐயய்யோ! அவனா? அவன் இங்க வந்தா பிரச்சனை ஆயிடுமோன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு இது ஒரு மாதிரியா வந்து ஆயிடுது. சோ நம்ம ஹீரோயின் இங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னே வந்து தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, எல்லாரும் வந்து இந்த ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு செம்மையா வந்து சரக்கு அடிச்சு ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல 2 மெயின் லீட்ஸ் இருக்காங்கல்ல. அதான் இந்த கதையோட 2 மெயின் லீட்ஸ் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒரு சைடுல வந்து ஜாலியா வந்து இருக்காங்க. நம்ம ஈனாக்கு வந்து இதெல்லாம் வந்து சாப்பிடணும்னு ரொம்ப வந்து ஆசையா இருக்கு. பட் ஆனா எங்க வந்து உடம்பு அந்த காஷனா வந்து இருப்பாங்கல்ல. சோ அதுக்கு வந்து ரொம்ப வந்து கண்ட்ரோல்டா வந்து இருக்காங்க. நம்ம ஹீனாக்கு வந்து இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும், ஏதா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப டேஸ்ட் பண்ண ஆசையா இருக்கும். அத பத்தி நம்ம ஹீரோயின் கிட்ட கூட கேட்கறாங்க. நம்ம ஹீரோயின் கூட சாப்பிடு பரவால்ல அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. பட் நம்ம ஹீரா இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்றாங்க. அப்புறம் நம்ம என்ன பண்றாருன்னா, சரி இவங்களுக்காக வந்து ஜூஸ்லாம் வந்து ஊத்திலாம் வந்து குடுக்குறாங்க. அப்புறம் 2 பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இத நம்ம ஹீரோயினா பார்த்தா வந்து நோட் பண்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்றாங்க, "பாத்தியா அவங்க 2 பேருக்குள்ள இவ்வளவு நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காங்கன்னு" சொல்லிட்டு அவங்க
இது சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன நினைச்சுக்கிறாருன்னா, ஏதோ வாயில ஏதோ ஒட்டிட்டு இருக்கு, அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து அவரு பாத்துட்டு திங்குறாரு. இவங்க 2 பேரும் ரொமான்டிக்கா இருக்கிறது நல்ல வேளை யாரும் வந்து பார்க்கல. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "டேய் லூசு பயலே ஏன்டா எல்லாரும் முன்னாடியும் ரொமான்டிக்கா இருக்கிறேன்னு" சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து கத்துறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீனா பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, இப்போ புதுசா ஒரு ஆக்டர் ஜாயின் பண்ண போறாங்கல்ல, அந்த கேமியோ ரோலுக்கு சாங்ன்ட்டு. அவர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாச்சு. "அவர எப்படிங்க நீங்க செலக்ட் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோவா, "இல்லங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நீங்க அவர் கூட முன்னாடி நடிச்சிருக்கீங்க. அவர் வந்து நல்ல கேரக்டர் தான். நீ வந்து ஏன் இப்படி வந்து பிஹேவ் பண்ற? நீ எப்பவுமே எல்லா கோ ஆக்டர் கிட்டயும் இப்படிதான் வந்து பிஹேவ் பண்ற" அப்படின்னு வந்து கிண்டல் பண்றாரு. நம்ம ஹீனாக்கும் பாத்தீங்கன்னா, "இல்ல, இல்ல நீ ஏன் இப்படிலாம் வந்து பேசுற? நீ பேசுறது எங்க அம்மா பேசுற மாதிரியே இருக்கு. நான் வந்து எல்லார்கிட்டயும் வந்து ஹார்ஷாலாம் வந்து நடந்துக்கவே மாட்டேன். ஏதோ இப்ப கூட இவன்கிட்ட கூட நல்லா தானே வந்து நடந்துக்கிறேன்னு" சொல்லிட்டு, நம்ம பாத்தீங்கன்னா கண்டபடி வந்து குதிச்சுட்டு இருப்பாரு போல. நம்ம ஹீரா பொண்ணு என்ன பண்றாங்க, "இது பாரு நீ இப்ப வந்து ஒரு ஆக்ட்ரஸ். ஸோ அதனால அந்த மாரி வந்து பிஹேவ் பண்ணு. உடம்பு வந்து கண்ட்ரோல்டா வந்து வச்சுக்கோ. ஏன் இப்படி இஷ்டத்துக்கு வந்து குதிச்சுட்டே இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ வந்து பாக்குறாரு. இதோ இதான் வந்து 2 பேரும் நல்லபடியா நடந்ததுக்கு அர்த்தமான்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின ஒரே மொற தான் வந்து மொறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, என்ன ஆகுது, நம்ம ஹீனா பொண்ணு, "சரி எனக்கு டைம் ஆச்சு. நான் வந்து கிளம்புறேன்னு" சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட்லாம் அந்த பக்கம் வந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா, இவங்க கிட்ட வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு அந்த சாங் அப்படின்ற ஒரு ஆக்டர பத்தி நல்லாவே வந்து தெரியும் போல. அவங்கள பத்தின இதுலாம் வந்து சொல்றாங்க. நம்ம ஹீரோவுக்கு இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. "என்ன நீ அந்த ஆக்டர பத்தி இது எல்லாமே நல்லாவே வந்து தெரிஞ்சு வச்சிருக்கன்னு" சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோயினா, "அவரு நல்ல ஆக்டர் இல்ல, செம்ம டேலண்டடான ஆக்டர் இல்ல, அதான்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. ஸோ இங்க என்ன இதுவுன்னே வந்து தெரியல." அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீனாவ தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீனா என்ன பண்ணாங்க, அவங்க ரூமுக்கு வந்து அந்த மேக்கப்லாம் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதெல்லாம் ஸ்கின் கேர் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது, வெளியில பாத்தீங்கன்னா செம்மையான சத்தமா இருக்கு. பார்த்தா நம்ம ஆளுங்க தான் எல்லாம் குடிச்சுட்டு எல்லாம் மட்டையாயிடுச்சுங்க போல, எல்லாம் ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணுதுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த டீம்லயே ஒரு 3 பேர் என்ன பண்றாங்கன்னா, கப்பிள்ஸ் நெறைய பேர் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதனால அந்த ஹோட்டல்லயே எல்லாரும் பாத்தீங்கன்னா, செக்யூரிட்டி மாரி வந்து மெயின்டெயின் பண்ணணும். ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒவ்வொருத்தரும் வந்து போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பின்னாடியே பாத்தீங்கன்னா திருட்டுத்தனமா ஒரு கப்பல் இருக்கு. அத கவனிக்க மாட்டேன்றாங்க இவங்க யாருமே. இவங்களும் என்ன பண்றாங்க, லிஃப்ட்ல போகும்போது கூட ஒண்ணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் எல்லாம் வந்து பண்றாங்க. அப்போ அந்த 3 பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரி நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணி ஆகணும். எல்லாரும் பாத்தீங்கன்னா ஜாக்கிரதையா கேர்ஃபுல்லா இருங்க. எவனாவது ஒருத்தன் கப்பல்லாம் வந்து சிக்கினானா உடனே வந்து தூக்குங்கன்னு வந்து சொல்றாங்க. பின்னாடியே ஒரு கப்பல் இருக்கு. அத வந்து பாத்தீங்கன்னா கவனிக்கவே மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த 3 பேரும் என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு ஃப்ளோரா போய் செக் பண்ண போறதுக்காக இவங்க வந்து போயிடுறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து கூட தான் வந்து இருக்கிறாரு. அவர வந்து ஆளாவே வந்து கண்டுக்கல நம்ம ஹீரோவும், ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, "சரி ஓகேப்பா நாங்க கிளம்புறோம். நீ பாத்து போயிடுவியாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க 2ம் பாத்தீங்கன்னா ஒண்ணா வந்து போகுதுங்க. பட் நம்ம பைபிளுக்கு என்ன சிரிப்புன்னா, இந்த மாரி அந்த சாங் அப்படின்ற ஆக்டர் வந்தா, ஹீரோவோட கெதி என்ன ஆகும்னு சொல்லிட்டு அத நினைச்சு இவரு வந்து யோசிக்கிறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் ரூமுக்கு வந்துர்றாங்க. வந்த உடனே என்ன ஒரே ரொமான்டிக் தான். ஸோ அன்னைக்கு நைட் பாத்தீங்கன்னா, செம்மையா வந்து என்ஜாய் பண்றாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து குடிச்ச போதையில டோர வந்து ஓப்பன் பண்ண முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா, நம்ம ஹீனாவோட ரூமும் அங்க தான் இருக்கு. பார்த்தா இவங்க மாஸ்க்லாம் வந்து போட்டுருப்பாங்க. இத பார்த்தோனே நம்ம வந்து செம்மையா வந்து பயந்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாஸ்க்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, நம்ம ஹீனா பொண்ணு தான் என்ன பண்ணுதுன்னா, அவருக்கு வந்து ஹெல்ப்லாம் பண்ணுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணிட்டாருன்னா, அவங்க மனசுல இருக்கிற விஷயத்த எல்லாமே சொல்லிட்டாரு. இந்த மாரி எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்ப்பா அப்படின்னு வந்து சொல்ல, நம்ம ஹீனாக்கு இது ஒரு மாதிரியா வந்து ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ரொம்ப லேட்டுன்னு சொல்லிட்டு, இவங்க வந்து பாட்டுன்னு வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் ஆகுது. ஷூட்டிங் வந்து கன்டின்யூ ஆகுது. எல்லாமே வந்து ஆக்ஷன் சீக்வென்ஸ் இது எல்லாமே வந்து போயிட்டு இருக்கும்போது, அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த இடத்துலயே ஒரு இடத்துல வந்து நின்னுட்டு இருக்கும்போது, திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவர் மேல இருந்து அந்த அது போர்டு மாரி இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் மேல வந்து விழ பார்க்கும். பட் அந்த டைம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து காப்பாத்திட்டாரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இத்தன நேரம் ஒரு கேமியோ ரோல் பண்ண போறாங்கன்னு சொன்னேன்ல, சாங் அப்படின்ற ஒரு ஆக்டர். அவரு பார்த்தீங்கன்னா, இவரு தான். அது மட்டும் கிடையாது. இவங்க 2 பேருக்கும் முன்னயே பழக்கம் இருந்தது கூட. நம்ம ஹீரோயினும் என்ன பண்றாங்க, ஒப்பான்னு வந்து சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து பார்க்கறது செம்ம பெஜாரா ஆகுறாரு. செம்ம ஜெலஸியா ஃபார்ம் ஆகுது. ஸோ இதோட தான் பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட் வந்து முடியுது. பாய் பாய்.